குட் மார்னிங் பசங்களா, நைஸ் டு மீட் யூ. 6 மணி கிளாஸ் வச்சது நல்லா தான்ல இருக்கு. குட். சரி, யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் சாப்டர் பார்த்துருந்தோமா? அதில் இருந்த தியரி கதையெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வில் ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் சாப்டர். அடுத்த ஆக்சுவல் பிசிக்ஸ் சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு டூ சம் பேசிக்ஸ். அதாவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஒரு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆர்வத்தில் மேக்ஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ மொத்த மேக்ஸை நம்ம பார்க்க முடியாது, பட் ஃபிசிக்ஸ்னாலே டெஃபினட்டாக அதில் எக்கச்சக்க மேக்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஃபிசிக்ஸுக்கு தேவையான மேக்ஸை மட்டுமாவது எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு வில் ஸ்டார்ட் வித் ஆக்சுவல் ஃபிசிக்ஸ். ரைட்? ரைட், ஆரம்பிப்போமா? சரி, ஸோ இன்னைக்கு ஒரு 2 செஷன்ஸ் தேவைப்படும் நமக்கு மேக்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கிறதுக்கு. ஒரு செஷனில் முடிக்கலாம் தான் நினைச்சேன், பட் கண்டென்ட் நிறைய இருக்கு, புரியணும் இல்லையா? ஸோ 2 செஷன். இன்னைக்கு முதல்ல பேசிக் சில்லற சமாச்சாரம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். லைக் ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா, கிராஃப் அண்ட் ஸோ ஆன். முடிஞ்சா டிஃபரன்சியேஷனும் சேர்த்து. அடுத்த செஷன்ல ஃபுல்லா வெக்டார்ஸ் அண்ட் இன்டகிரேஷன். அதுக்கு மேல பிசிக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த மேக்ஸுமே தேவைப்படாது. தட்ஸ் இட், டன். பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் ஆரம்பிப்போம். நம்ம 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் முடிச்சுட்டு 2 சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் பார்த்துருப்போம், பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். அதுல அந்த சாலிட் ஆங்கிளை பத்தி விட்டுருங்க, இப்போதைக்கு அதை பத்தி நம்ம பார்க்க தேவையில்லை. நமக்கு அதுல இருந்து எந்த கண்டென்ட்டுமே வராது. பிளேன் ஆங்கிள். ஸோ அப்போ பிளேன் ஆங்கிள் பேசிக் அர்த்தம் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ரேஷியோ. எது ரெண்டுத்துக்கான ரேஷியோ? 2 டிஸ்டன்ஸுக்கான ரேஷியோ. பட் அந்த டிஸ்டன்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்றோம்? சிம்பிள். ஒரு ரிவால்விங் லைன் மீன்ஸ் ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்கு. ஒரு சர்க்குலர் மோஷனோட சேஞ்ச் இன் டைரக்ஷன், ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகிறத மெஷர் பண்றது தான் சிம்பிள் ஆங்கிள். இப்போ ஒரு பார்க்ல இந்த மாதிரி ஜாகிங் ட்ராக் இருக்குன்னு எடுத்துப்போம். ஒரு பார்க், அந்த பார்க்ல இந்த மாதிரி ஒரு ஜாகிங் ட்ராக் இருக்கு. ஹலோ ஜோரோ, குட் மார்னிங் மேன். ஸ்பைடி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கிளாஸ். இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம 11th சிலபஸை வரிசையா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போகலாம். ஏன்னா நீங்க இப்ப 12வதுல இருக்கிறதுனால 12th இருக்கிற எல்லா டாபிக்ஸும் ரீசெண்டா உங்க மெமரியில இருக்கும். இப்பதான் படிச்சிருப்பீங்க, மெமரியில இருக்கும். 11 கண்டிப்பா இக்னோர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதை முடிச்சுட்டு வில் கோ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஹவு டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் மேக்ஸ்? இல்லை, சிம்பிள். நல்ல மார்க் வாங்கணும்னா எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் ஓகே, எஸ்பெஷலி பிசிக்ஸ் மேக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு இட் இஸ் வெரி சிம்பிள். மார்க் இட்ஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ பிராக்டிஸ். ரைட்? பிசிக்ஸ் டீச்சர்ன்றதுனால அந்த மாதிரியே சொல்றேன்ல, எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்களோ உங்க மார்க்கு அதை டிபெண்ட் பண்ணிருக்கும். ரேங்க் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் யூ பிராக்டிஸ். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்கன்னு வச்சுப்போம். அது நீட்டா இருக்கலாம், போர்டு எக்ஸாமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இப்ப நார்மலா அந்த எக்ஸாம் எழுதணும்னா தெரிஞ்சிருக்க வேண்டிய 2 மேண்டேட்டரி விஷயங்கள் என்னன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ணிருக்க வேண்டிய 2 மேண்டேட்டரி விஷயங்கள். சிலபஸ் என்னன்னு பார்த்திருக்கணும், எதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது அதை பார்த்திருக்கணும். 2வது, அந்த கொஸ்டின் எந்த பேட்டர்ன்ல இருக்கு அதை பார்த்திருக்கணும். ரைட்? இது 2த்தையும் பார்த்து வச்சிருந்திருக்கணும். சிலபஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், விட்டுறலாம். ஒரு எக்ஸாம் எழுத போற, இதுக்கு முன்னாடி வருஷம் அந்த எக்ஸாம் நடந்துட்டே இருக்கு. அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுல எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணு. தட் நம்பர், எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்றீங்க அந்த அளவுக்கு மார்க் நல்லா இருக்கும். ரேங்க் கம்மியா வரும். கம்மியாசன் லைக் ரேங்க் வந்து கம்மியா வந்தா தானே நமக்கு நல்லது. ஸோ ரேங்க் வில் பி லைக் டபுள் டிஜிட், சிங்கிள் டிஜிட், அந்த மாதிரி சொல்றேன். 12th பிசிக்ஸ் ஒண்ணுமே நடத்தல, அது எப்படிலாம் நடத்தாம இருப்பாங்க? சரி, ஓகே, கெட் பேக். போதும், ரொம்ப டிவியேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒருத்தன் ஓடிட்டே இருக்கான்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே ஒருத்தன் ஜாகிங் போயிட்டு இருக்கான், சர்க்கிளை சுத்தி வந்துட்டு இருக்கான். ரைட்? ஹி இஸ் டூயிங் எ சர்க்குலர் மோஷன்.
சென்டர்ல இருந்து என் வேலை என்ன, அவன் எங்க போனாலும் அவனை பார்த்துட்டே இருக்கிறது தான் என்னோட வேலை. ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே அவன் இங்கிட்டு இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நகர்றான் அப்படின்னு வச்சுப்போம். நான் அவனை பார்க்கணும்னா யோசிச்சு பாருங்க, மூவ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நான் அவனை பார்க்கணும்னா நகரணுமா நகரக்கூடாதா? தட் இஸ் த கொஸ்டின். என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே 0. நான் எந்த இடத்துலயும் ஆக்சுவலா டிரான்ஸ்லேஷனல் மோஷன் பண்ண தேவையில்லை. ஆனா ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை டைரக்ஷன். அவன் இங்கிட்ட இருந்து இப்படி போறான்னா நானும் என் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணுமா? அந்த டைரக்ஷன் சேஞ்ச மெஷர் பண்றதுக்கு தான் நம்ம தீட்டா அப்படின்ற குவான்டிட்டியை யூஸ் பண்ணிக்கிறோம். அன்னைக்கு கூட நம்ம ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதுல கூட வெக்டார்ஸ் அப்படின்னா தே இன்க்ளூட் டைரக்ஷன். ஸோ பிசிக்ஸ்ல நிறைய குவான்டிட்டிஸ்க்கு டைரக்ஷன்ன்றது மேண்டேட்டரி. அந்த டைரக்ஷனை நம்ம பேசிக் லேமேன் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் சொல்லிக்கலாம். ஆனா ப்ராப்பரா மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி வேணும்னா we should use theta. ஸோ இங்க இருந்து நான் இவ்வளோ ஆங்கிள் டர்ன் பண்ணணும், அதுதான் தீட்டா. ரைட்டா? ஸோ இங்க இருந்து நான் இவ்வளோ தூரம் அவன் மூவ் பண்றான், அதை நான் பார்க்கறதுக்கு இவ்வளோ ஆங்கிள் டர்ன் பண்ணணும். இப்ப இந்த ஆங்கிள் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, டெக்னிக்கலி இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் தான். பட் அதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ், அவன் எவ்வளவு தூரம் நகர்றான் எல் டிவைடட் பை எனக்கும் அவனுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு ஆர், which is L by R. So angle, ஒரு trigonometric angle அப்படிங்கிறது it is the ratio of distance covered இல்ல arc length அப்படின்னு சொல்லுவோம் divided by radius. அவ்வளவுதான். ரெண்டு லென்த்துக்கான ரேஷியோ. பட் ஒரு லென்த் along the arc, இன்னொரு லென்த் ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் இட் செல்ஃப். ஸோ ஆர்க் லென்த் பை ரேடியஸ், அவ்வளவுதான். இப்போ இவனுக்கும் மீட்டர் இவனுக்கும் மீட்டருங்கிறதுனால தான் ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு இது யூனிட்லெஸ் குவான்டிட்டியா வர வேண்டியது. பட் நம்ம இதுக்குன்னு ஒரு சில யூனிட்ஸ் வச்சிருக்கோம். எஸ்ஐ யூனிட் இஸ் ரேடியன். ரைட்? ரேடியன் ப்ராப்பரான எஸ்ஐ யூனிட். அதான் சர்க்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ யூனிட்ங்கிறது சர்க்குலர் சிஸ்டம், ரேடியன். அது இல்லாம நம்ம நார்மலா யூஸ் பண்ற யூனிட் வேற இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல, டிகிரி. ரைட்? ஸோ நார்மல் டிகிரின்றது நம்ம டிகிரிஸ், மினிட்ஸ், செகண்ட் இதெல்லாம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற யூனிட் ஃபார் சர்க்கிள். இப்போ செகண்ட் கமன் இப்போ இந்த ஆங்கிளுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஆங்கிள்ங்கிறதே டைரக்ஷனை மெஷர் பண்றதுக்கு சொன்னோம். ரைட்? இப்போ ரொட்டேஷன்ல எப்பவுமே நம்ம இந்த ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அப்வர்ட் டவுன்வர்ட் அப்படின்னு ரெண்டு டைரக்ஷன் சொல்லலாம் அலாங் த ஆக்சிஸ். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல ஆங்கிள் எங்க இருந்து எப்படி மெஷர் பண்ணிருக்கோம் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணிருக்கிறதுனால அதை பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் இது வந்து மோஸ்டா இதுதான் மேண்டேட்டரின்னு கிடையாது. ஆன்டி கிளாக் வைஸ் ஆங்கிள் we call it as positive clockwise. இது ஒரு சில டெரிவேஷன்ஸ்ல தேவைப்படும், அதனால தான் இந்த அளவுக்கு டீப்பா பார்த்துட்டு இருக்கிறோம். கிளாக் வைஸ் நெகட்டிவ் சொல்லுவோம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ல பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஆங்கிளை மெஷர் பண்ணும்போது இட் இஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து கிளாக் வைஸ் ஆங்கிளை மெஷர் பண்ணா இட் பிகம்ஸ் நெகட்டிவ். ஸ்லோப் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு இந்த டைரக்ஷன் சென்ஸ் தேவைப்படும், ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இப்போ பேசிக் கதை முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இதுதான் டிகிரி கன்வர்ஷன். நமக்கு எஸ்ஐ யூனிட் ரேடியன். பட் ஒரு இடத்துலையும் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வேற வேற யூனிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிகிரி சிஸ்டம் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் இல்லையா? நீங்க பார்த்துருக்கணும், டிகிரிஸ் நம்ம ப்ரொட்ராக்டர்ல இருக்கிறது எல்லாமே டிகிரியில தான் இருக்கும். நம்ம ரியல் வேர்ல்டுல டிகிரிங்கிறது தான் நிறைய யூஸ் பண்றோம். இட் மேக்ஸ் சென்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ அந்த ஆங்கிளுக்கும் டிகிரிக்கும் ரேடியனுக்கும் டிகிரிக்கு நடுவுல இருக்கிற லிங்க் என்ன? ஒரு ஃபுல் சர்க்கிள் சுத்தணும்னா ஒரு ஃபுல் சர்க்கிள்க்கு ரேடியன் சிஸ்டம்ல நம்ம 2π ரேடியன் அப்படின்னு எடுத்திருக்கோம். அதாவது நான் அந்த பார்க் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? ஸோ இங்க ஆரம்பிச்சு ஒரு ஃபுல் சுத்திட்டு வர்றதுக்கு எனக்கு எவ்வளவு ஆங்கிள் தேவைப்படுது? இன் ரேடியன் சிஸ்டம் எனக்கு தேவைப்படுற ஆங்கிள் 2π. ரைட்? 2π ரேடியன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை.
ஒரு ஃபுல் சுத்து அந்த சர்க்கிள் அப்படிங்கிறது சேம் தான், அந்த ஃபுல் சுத்துங்கிறது சேம் தான். 360ங்கிறது அதையே நான் இந்த 360ங்கிறது இட் இஸ் கால்ட் செக்ஸாஜெசிமல் சிஸ்டம். ரேடியன் இஸ் சர்க்குலர் சிஸ்டம், டிகிரிங்கிறது செக்ஸாஜெசிமல் சிஸ்டம். இந்த 360 அப்படிங்கிறது செக்ஸாஜெசிமல் சிஸ்டம். சோ அந்த 2π அப்படின்ற பேரு வச்சிருக்கேன் சர்க்குலர் சிஸ்டம்ல. ஆக்சுவல் ஆங்கிள் ஒரு ஃபுல் சுத்து தான், அதுக்கு ரேடியன் சிஸ்டம்ல 2πன்ற பேரு, செக்ஸாஜெசிமல் சிஸ்டம்ல 360 டிகிரி அப்படின்ற பேரு. இதுல இருந்து தான் நமக்கு இந்த பை இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்ற கணக்கு வரும். ஸோ பை 180 டிகிரி, மீதி இருக்கிற ஆங்கிள் எதுவா இருந்தாலும் அப்படியே நம்ம மேனிபுலேட் பண்ணி சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ எக்ஸாம்பிள் பை இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி கேட்டுக்கிறாங்களா, இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். பைங்கிறது 180 டிகிரி அப்படின்னா எனக்கு சே 30 டிகிரிக்கு என்ன ரேடியன் வரும்? 30 டிகிரியை ரேடியனா மாத்து அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டிரெக்ட் வேரியேஷன், ஸோ டைரக்ட் வேரியேஷன். அப்போ ஜஸ்ட் டிவைட் them both. பை பை எக்ஸ் ஈக்குவல்ஸ் 180 by 30. டிங் 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 என்ன வருது? 6. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணா பை பை 6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ரைட், அவ்வளவுதான் கன்வர்ஷன். எப்பவுமே உங்களுக்கு ஃபார்முலா, கன்வர்ஷன் ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா அதோட அண்டர்லைங் கான்செப்ட் ஞாபகம் இருந்ததுன்னா ஈஸியா போட்டுடலாம். ரைட்டா? அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இதுலயே கன்ஃபியூஷன் இருக்கும். பைங்கிறது 180, இல்ல இது டவுட்டா இருக்கா, 2π இஸ் 360, அதை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். 2π இஸ் 360. ஸோ ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு 360 டிகிரி அப்படின்னா சே 45 டிகிரிக்கு ஆன்சர் என்னடா சொல்லுங்க பாப்போம். 45 டிகிரி டைரக்ட் வேரியேஷன். So 45 into 2 90 வருமா? So 90 into 4 8. So 2 4 கால் பண்ணோம்னா pi by 4 is equal to 45 degree. So 45 degree na pi by 4. Pi 22 by 7 சொல்றேன். Pi அப்படிங்கிறது actual value. It's என்ன சொல்ல போனா எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. பைங்கிறது ரேஷனல் நம்பரா இர்ரேஷனல் நம்பரா? சாட்ல பதில் சொல்லுங்க பாப்போம். பை ரேஷனல் ஆர் இர்ரேஷனல் நம்பர்? என்ன டைப் ஆஃப் நம்பர்? இல்ல நம்பர் சிஸ்டம் பேஸ் 6வதுல இருந்து படிச்சுட்டு இருப்பீங்க. பை ரேஷனலா இர்ரேஷனலா ஞாபகம் இருக்கா? சரி, நானே சொல்றேன். பைங்கிறது இர்ரேஷனல் நம்பர். டெக்னிக்கலா பைங்கிறது இர்ரேஷனல் நம்பர். அப்போ 22 by 7 அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, pi is equal to 22 by 7 னு சொல்றோம். இப்போ ஒரு irrational நம்பரோட டெஃபினிஷன் என்ன? நம்ம அத p by q ஃபார்மேட், அதாவது ஒரு ரேஷியோ ஃபார்மேட்ல சொல்ல முடியாம இருந்திருந்ததுன்னா that is an irrational number. கரெக்ட்டா? rational and irrational அப்படின்னு ரெண்டு நம்பர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. rational நம்பர்னா என்ன? anything that can be expressed in the form of p by q provided q is not equal to 0. ஏன்னா இது rational நம்பர். இப்போ p by q ஃபார்மேட்ல சொல்ல முடிஞ்சதுன்னா அது எப்படி நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் ஆகும்? தட் இஸ் a question. இதுதான்ல இன்னைக்கான அசைன்மெண்ட். யோசிச்சு அடுத்த செஷன்ல எனக்கு பதில் சொல்லுங்க. பை ரேஷனல் நம்பரா இர்ரேஷனல் நம்பரா? ரைட், அது இர்ரேஷனல் நம்பர்னா அது வேல்யூ எங்க இருந்து வந்தது? அது ரேஷனல் நம்பர் அப்படின்னா 22 by 7 கரெக்ட் தான். அது இர்ரேஷனல் நம்பர்னா 22 by 7 கரெக்டா தப்பா? இதெல்லாம் தான் கேள்வி. ஆராய்ச்சி பண்ணி வைங்க, அடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, திஸ் இஸ் கன்வர்ஷன். டிகிரிக்கும் ரேடியனுக்கும் நடுவுல இருக்கிற கன்வர்ஷன் முடிஞ்சிருச்சு. டன். இப்போ இதே தீட்டா நம்ம ஆங்கிள், சர்க்கிள் பார்த்தாச்சா, ட்ரையாங்கிள். சோ ட்ரையாங்கிள் எப்படி யூஸ் பண்ண போறோம் பாருங்க. சிம்பிள், அதே தான். இங்க ஒரு ஆர்க்குக்கு பதில் வில் ஜஸ்ட் கன்சிடர் 3 sides. சோ இப்போ நம்ம ஆங்கிள் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? 9.24 இப்படி இல்ல 3.14 னு வரும்ல, 9.28 என்னது இது? ஓகே, லக்ஷ்மி நாராயண் ஆனந்த், இன்னைக்கு எக்ஸாம். வாழ்த்துக்கள் டே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணி முடிங்க. ஃபர்ஸ்ட் 2 செஷன் ஆவரேஜா வந்திருந்ததுன்னு தான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ டோன்ட் வரி டூ மச். எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி மறந்து போன மாதிரி தான் இருக்கும். அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் போய் உட்காந்து ஆரம்பிங்க. நோ, டோன்ட் பி நர்வஸ். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். ரைட், சம்வேர் டீப் டவுன் எல்லாம் உள்ளதான் புதஞ்சு கிடக்கும். ஆன் த ஸ்பாட் அதை பத்தி நம்ம கொஞ்சம் டெப்தா யோசிச்சா ஆன்சர் வந்துடும். சில், ரிலாக்ஸ். சரி, சோ ரெண்டு இன்க்ளைன்ட் லைனுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் ஏதோ ஒன்று
primarily trigonometry அப்படிங்கிறது it's a study of ratio of sides and the corresponding angle. ஒரு triangle இருக்கிற angle அதுல இருக்கிற sides-ஓட ரேஷியோவை பத்தி படிக்கிறது தான் trigonometry, பிரைமரியா. அதுல ரேஷியோ ஃபார்மேட்ல நம்ம நிறைய படிப்போம். So how do we do the ratio? ஒரு basic right angle triangle எடுத்துப்போம். Right? Just a basic right angle triangle. So this is theta. இது 90 degree வச்சுப்போம். இப்ப தீட்டா இதைத்தான் நான் தீட்டாவா சூஸ் பண்ணணுமானா நாட் நெசசரிலி. நம்ம எதை வேணாலும் தீட்டாவா சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் த 90 டிகிரி. அஃப்கோர்ஸ் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஒரு ஆங்கிள் 90 டிகிரி ஆயிடணும். அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத we call that hypotenuse. தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறத adjacent side. ஒரு சில பேர் பேஸ் ஹைட்னு சொல்லுவாங்க. ஃபைன். நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்? தீட்டா ஒரு தீட்டா வேணும்னா ரெண்டு ஆங்கிள் வேணும். வளர்றேன், சாரி, ஒரு ஆங்கிள் வேணும்னா ரெண்டு சைடு வேணும். ரைட்டா? அதுல ஒரு சைடு இங்க ஹைப்போடெனியூஸ் ஆயிப்போச்சு, இன்னொரு சைடு தான் அட்ஜசன்ட் சைடு. ஒரு சைடு ஹைப்போடெனியூஸ் ஆயிடுச்சு, இன்னொரு சைடு அட்ஜசன்ட் சைடு. டன். இப்ப தீட்டாக்கு கான்டாக்ட்ல இல்லாம இருக்கிறவன் ஆப்போசிட் சைடு, அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். தீட்டாக்கு கான்டாக்ட்ல இல்லாம இருக்கிறவன் ஆப்போசிட் சைடுக்கு போயிடும். டன். இப்ப பேசிக் மூணு ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் பசங்களா. சைன் ஆஃப் தீட்டா என்னது? ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடெனியூஸ். அதே மாதிரி cosine of theta is adjacent side by hypotenuse. Tan of theta is equal to opposite side by adjacent side. Right? So இதுதான் the three fundamental trigonometric ratios. Okay, ஸ்பைடி 28ஆம் தேதி 4 நாள் இருக்குடே எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நல்ல புள்ளையா ரிவைஸ் பண்ணிட்டு போனோம். இப்போதைக்கு புதுசா எதையும் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் ரிவைஸ். குட். இதுதான் மூணு ஃபண்டமெண்டல் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். இது இல்லாம நமக்கு இன்னும் மூணு இருக்கு. பட் உங்களுக்கு 99% இதுல இருந்து தான் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதுல மட்டும் பார்த்துக்கலாம். பேருக்கு ஜஸ்ட் நோ த அதர் திங்ஸ். இங்க சீக்கண்ட், சைனுக்கு இன்வர்ஸ் கொசீக்கண்ட் தீட்டா is equal to 1 by sine. சைனோட ஆப்போசிட். hypotenuse by opposite side. அதே மாதிரி secant theta is hypotenuse by adjacent side. Cotangent, cot theta is adjacent side by opposite side. இதான 6 trigonometric ratios. இப்ப sin of theta அப்படிங்கிறது இந்த ரெண்டு சைட்ஸ், ஆப்போசிட் சைடு அண்ட் ஹைப்போடெனியூஸ், அது ரெண்டுத்தோட ரேஷியோவை பத்தி பேசுறது தான் சைன் ஆஃப் தீட்டா. இப்போ இங்க ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறதுனால தான் நம்ம தீட்டாக்கு முன்னாடி சைன் அப்படின்னு போட்டு எழுதுறோம். ஒருவேளை எனக்கு அது சர்க்குலர் ஆர்க்குன்னு இருந்ததுன்னா நம்ம பார்த்தோம்ல, பை டெஃபினிஷன் தீட்டா அப்படின்னு போட்டு போயிடலாம். ஸோ தீட்டாக்கும் ட்ரையாங்கிளுக்கும் பெருசா நமக்கு எதுவும் வித்தியாசமே கிடையாது. இதே ட்ரையாங்கிள் படி ஜஸ்ட் டேக் அ சர்க்குலர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுப்போமே. இங்க இது ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் தானே, ரேடியஸ் ரைட்? இங்க ஹைப்போடெனியூஸ்னு பேர் வச்சிருக்கேன், இங்க அட்ஜசன்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஆனா இது ஒரு ஆர்க்கா இருந்ததுன்னா ரேடியஸ், அப்போ ஜஸ்ட் இந்த கர்வ்டு லென்த் டிவைடட் பை ஆர் போட்டோம்னா நமக்கு தீட்டா வந்துடும். இதே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ரெண்டும் வேற ரைட்? ஹென்ஸ் நமக்கு சைன் தீட்டா, காஸ் தீட்டா, சோ அண்ட் சோ ஆல் திஸ் ஸ்டோரி. இதுல நீங்க பிரைமரியா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ரெண்டு ரேஷியோஸ் தான், சைன் தீட்டா, காஸ் தீட்டா. tan கூட இதுல இருந்தே உருவாக்கி கொண்டு வந்துடலாம். முடிஞ்சிருச்சா? இப்ப அடுத்து இந்த ரேஷியோஸோட வேல்யூஸ், ஒரு செட் ஆஃப் தீட்டாஸ்க்கு அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்ன அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். குட் மார்னிங். இப்போ sin தீட்டா, cos தீட்டா, tan தீட்டா. sin தீட்டா, cos தீட்டா, tan தீட்டா. சோ இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுல பைப்பிள்ளைங்களுக்கு எக்கச்சக்கம் பஞ்சாயத்து இருக்கு. ஸோ 0 டிகிரிக்கு ஒன்று, 30 டிகிரிக்கு ஒன்று, 45 டிகிரிக்கு ஒன்று, 60 டிகிரிக்கு ஒன்று, 90 டிகிரிக்கு ஒன்று, 37, 45. டன். சரி, இப்போ நமக்கு நார்மலா எல்லா ஆங்கிள்ஸையும் குட் மார்னிங் டே
இப்ப நார்மலா எல்லா ஆங்கிள்ஸும் நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஒரு சில ஸ்டாண்டர்ட் தீட்டா வேல்யூஸ்க்கான கரஸ்பாண்டிங் சைன் காஸ் டான் வேல்யூஸ் அதை மனப்பாடம் பண்ணியே தீரணும், வேற ஆப்ஷனே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு 30 0ல இருந்து போடுவோம். 0 டிகிரி, 30 degrees, 45 degree, 60 degree, 90 degree. இது ரெண்டு என்னன்னு சஸ்பென்ஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றேன், கவனிங்க. சோ இப்ப இந்த வேல்யூஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எந்த வித ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1 இருக்கு இல்லையா, 1ங்கிற நம்பரை நான் 4ஆ பிரிக்கிறேன். அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கால் 1/4, அதுக்கு அடுத்து அரை பாதி, அதுக்கு அடுத்து முக்கால், அதுக்கு அடுத்து ஃபுல். ரைட்டா? ஒரு நார்மல் நம்பர் 1 0 to 1ங்கிற இன்டர்வெல்ல நான் 4 பார்ட்ஸா பிரிச்சு வைக்கிறேன். சோ காலு, அரை, முக்கா, முழுசா, ஃபுல், அப்படி போயிடும். ரைட்? சோ அதை எடுத்து எழுதிப்போமா? நம்பர் 0 1/4, 1/2, 3/4, 1 வந்துருச்சா? சோ பேசிக் ஒரு டிவிஷன் எடுத்துட்டு நான் இத்தனையா பிரிச்சு வச்சிருக்கேன். 0 1/4, 1/2, 3/4, 1 டன். ஃபுல்லா தெரியுது தானே? எஸ், தெரியுதுப்பா. இப்ப இங்கிட்டு இது எல்லாத்துக்கும் ரூட் போடுங்க. டேக் ஸ்கொயர் ரூட் ஃபார் எவ்ரிதிங். ஆன்சர் என்ன வரும்? ரூட் ஆஃப் 0 0, ரூட் 1/4 1/2, root 1/2 1/√2, root of 3/2, இதுக்கு ரூட் போட்டோம்னா 1, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் சைன் தீட்டாவோட வேல்யூஸ். ரைட்? சோ எக்ஸாம்ல சைன் 30 டிகிரிக்கு 1/2வா ரூட் 3/2வா அந்த கன்ஃபியூஷன் வந்தா கூட ஒரு பிரச்சனையுமே கிடையாது. 5 செகண்ட்ல இந்த மெத்தட் ஞாபகம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஜஸ்ட் 1ங்கிற நம்பரை எடுத்து அதை பார்ட்டா பிரிச்சு போட்டு ரூட் போட்டு விட்டா சைன் தீட்டா முடிஞ்சு போச்சு. ஆங்கிள்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. 30, 45, 60, 90 முடிஞ்சிச்சு. ஐ மீன் 0, 30, 45, 60, 90. 45ங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல எக்ஸாக்ட் சென்டர். ஒரு சர்க்கிள்ல பார்த்தா கூட 45 அப்படிங்கிறது நமக்கு ஒரு குவாட்ரண்ட்ல எக்ஸாக்ட் சென்டர்ல வரணுமா? ஸோ திஸ் இஸ் 45 டிகிரி. அதனால அவன் இந்த சீரீஸ்ல சென்டர்ல வருவான். இப்ப காசுக்கு என்ன பண்றீங்க? அது அப்படியே பெரட்டி போட்டா முடிஞ்சு போச்சுல. எஸ், 1 root 3/2, 1/√2, 1/2. காசுக்கு என்ன? தோசையை பெரட்டி போடுங்க. டன். இந்த நம்பர் சீரீஸ் எடுத்து அப்படியே தூக்கி பெரட்டி போட்டா முடிஞ்சு போச்சு காஸ் தீட்டா. இப்ப டானுக்கு என்ன பண்ணலாம்? செட் தோசை, ஒரு தோசை மேல இன்னொரு தோசை. சோ 0/1 sin by cos. இங்க நீங்க cos tan தீட்டாவோட டெஃபினிஷன் பார்த்தா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரேஷியோ போட்டோம்னா சைன் தீட்டாங்கிறதே ஒரு ரேஷியோ, காஸ் தீட்டாங்கிறது ஒரு ரேஷியோ. நான் சைனுக்கும் காசுக்கும் சேர்த்தே ஒரு ரேஷியோ போடுறேன்னு வச்சுப்போமே, அப்போ ஆப்போசிட் பை இந்த ஹைப்போடெனிஸ் கேன்சல் ஆயிட்டு tan தீட்டா வந்துடும். ஸோ tan தீட்டாவோட இன்னொரு ஃபார்முலா sin theta by cos theta, a ratio of two ratios. So sin theta by cos theta 0/1 is 0, 2 cancel ஆச்சுன்னா 1/√3, 1√3. இங்க either infinity இல்ல not defined இல்ல 1/0 சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி போட வேண்டியது. ரெப்ரசன்டேட்டிவ் பர்பஸ்க்காக இன்ஃபினிட்டி இல்ல இன்னொன்னு, இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு நம்பர் கிடையாது, தட்ஸ் a symbol. மெஷரே பண்ண முடியாத அளவுக்கு பெருசா இருக்கிற ஒரு நம்பரை மெஷர் பண்ற ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற சிம்பிள் தான் இன்ஃபினிட்டி. அதை ஒரு நம்பர்னு எடுத்துக்கூடாது. அதை நம்பர் ஃபார்மேட்ல வேணும்னா 1/0 போட்டுக்கலாம். அகெயின் 1/0 இல்ல எந்த நம்பர் வேணாலும் போட்டு டிவைடட் பை 0 போட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி. டன். இதுதான் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். முடிஞ்சுச்சா? பேர் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். பேசிக் ஆங்கிள். இது இல்லாம ரெண்டு ஆங்கிள் என்னென்ன? 37 degrees and 53 degrees. So 37, 53. 180 அதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் மேட்டரே கிடையாது. 0 to 90 வரைக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா 180 எல்லாம் நீங்க போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். So 37 and 53 இது எங்க இருந்து வந்ததுன்னா, we have this triangle. இதுக்கு பேர் பைத்தகோரியன் ட்ரிப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த தீட்டா 37 டிகிரியா இருக்கும்போது இந்த தீட்டா 53 டிகிரி வரும். ரைட்டா?
ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஒரு ஆங்கிள் 37 டிகிரினா இன்னொரு ஆங்கிள் 53 டிகிரிஸ் வரணும். cos 90 minus 37 is 53. இப்போ இந்த சைட்ஸோட ரேஷியோ எப்படி இருக்கணும்னா 3 4 5 அப்படி இருக்கும். இங்க சைடோட வேல்யூ பத்தி நான் சொல்லல, அந்த சைடோட ரேஷியோ 3 4 5 multiples of 3 multiples of 4 multiples of 5 அப்படி இருக்கும். So this is a Pythagorean triplet அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய triplets இருக்கு. 11 12 13 அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ இதுல sin 37 என்ன வருது பாருங்க. sin of 37 is இங்க ஆங்கிள் எழுதி வச்சிருக்கேனா 37 degrees 53 degrees. Sin of 37 is 3/5. Cos of 37 என்ன பாருங்க adjacent by hypotenuse 4/5. But sin 53 நான் reference எடுத்தேன்னா 4 becomes opposite, 5 becomes hypotenuse. 4/5, 3/5. இப்போ tan 37 இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ அல்ல ஆப்போசிட் பை adjacent 3/4. இந்த இடத்துல 4/3 முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆங்கிள்ஸ் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் இதை வச்சே நீங்க சால்வ் பண்ணிடலாம். ரைட்டா? இப்போ இது ஒரு பைத்தாகோரியன் ட்ரிப்லெட். ஸ்பெசிஃபிக்கா 37 டிகிரிஸ் அண்ட் 53 டிகிரிஸ். இந்த இடத்துல தான் நிறைய பசங்க குழம்பி போறீங்க. 37 டிகிரியா நான் டேபிள்ல பார்த்ததே இல்லையே. ஆமா, நார்மல் டேபிள்ல கிடையாது. பட் 37 டிகிரி, அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு ப்ராப்பர் நம்பர் வெல் டிஃபைன்டா இருக்கா? பட் நீங்க ப்ராப்பரா பார்த்தா இதுல இருக்கிறத விட இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இர்ராஷனாலிட்டி இருக்கு பாருங்க. இங்க √3 இர்ராஷனல் நம்பர், √2 இதெல்லாமே இர்ராஷனல் நம்பர்ஸ் இருக்கு. பட் இந்த சீரீஸ்ல எல்லாமே பக்கா ரேஷனல் நம்பர். இந்த 3 4 5 37 டிகிரிக்கு இதை விட அந்த நம்பர்ஸை டீல் பண்றது ரொம்ப ஈஸி. 3 4 5 அவ்வளவுதான். சோ ஈஸி. ரைட்? ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸி. டன். சோ 37 டிகிரிஸ் 50 டிகிரிஸ். ரைட்டா? டன். ஓகே. இல்ல இது பைத்தாகரஸ் தியரம் அவ்வளவுதான். 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், ஸோ 9 பிளஸ் 16 25 அண்டர் ரூட் வெளியே எடுத்தா 5 முடிஞ்சு போச்சு. ஓகே. அதே மாதிரி இன்னொரு பைத்தாகரஸ் தியரம், அதுக்கு எனக்கு ஆங்கிள் தெரியல, எப்படி சொல்லலாம்? என்னது 11 12 13 சாரி 11 12 13 இல்ல, என்ன தெரியுமா வரும்? 12 பிளஸ் மறந்து போச்சுடே, நான் அப்புறம் சொல்றேன், விடுங்க. சரி, முடிஞ்சிருச்சு. டன். இப்போ we'll go for identities. Trigonometric identities. Right? இப்போ ஒரு பேசிக் ட்ரையாங்கிள் எடுத்துப்போமா? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதை தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப பேர் வச்சுக்கலாம் அப்படியே ABC. டே சில்ட்ரன், இப்ப இதுக்கு பைத்தாகரஸ் தியரம் என்ன வரும்? What is Pythagoras theorem? C square is A square plus B square. Correcta? C square is equal to A square plus B square. இப்போ divided by C square. இத மொத்தமா C square ஆல டிவிஷன்ல போடுங்களே. Divide it by C square. So by C square, by C square, by C square. இப்போ என்ன ஆகும்? 1 is equal to A square by C square. எப்படி எழுதிக்கலாம்? A by C the whole square plus B by C the whole square. கரெக்டா? இப்ப A by C என்ன? A by C தான் sin theta. B by C தான் நம்ம cos theta அப்படின்னு சொல்றோம். இப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? 1 is equal to sin square theta plus cos square theta. Done. So நம்மளோட மொதல் trigonometric identity எங்கிட்ட இருந்து வருதுன்னா சிம்பிள் பேசிக் பைத்தாகரஸ் தியரம்ல இருந்து தான் sin square theta plus cos square theta is equal to 1. ஓகே. ஓகே, அஸ்மிதா ஆனந்த், நைஸ் டு மீட் யூ. குட்ல காலங்காத்தாலே எந்திரிச்சு கிளாஸுக்கு வந்திருக்கிறீங்க, பெருமையா இருக்குதே. ரைட், சரியா? அதே மாதிரி இங்க சேம் திங், C square is A square plus B square இருக்கா? Divide this by A square. இங்க first C square ஆல போட்டாச்சா? அடுத்து divide this by A square. A square ஆல போட்டோம்னா C square by A square equals 1 plus B square by A square. கரெக்டா? அப்ப again C by A க்கு பதிலா
C by A க்கு பதில் நம்ம என்ன போடலாம்? C by A அப்படின்னா hypotenuse by opposite side. Right? Hypotenuse by opposite. என்ன ratio? ஞாபகம் இருக்கா? Hypotenuse by opposite side. Cosecant. So this becomes cosecant theta. B square by A square. எங்கிட்ட இருக்குது B square by A square. So adjacent side by opposite side. என்ன வரும்? Cot theta. Adjacent side by opposite side is equal to cot theta. So replace பண்ணி எழுதுமா? So cosecant square theta equals 1 plus cot square theta. இது நம்மளோட ரெண்டாவது ஐடென்டிட்டி. முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி divided by C போட்டாச்சு, A போட்டாச்சு, B. So C square by B square plus A square by B square plus 1. C square by B square. Hypotenuse by adjacent side. என்ன வரும் நமக்கு? Secant square theta equals A square by B square வந்து opposite by adjacent tan square theta. அவ்வளவுதான். இந்த மூணு ஐடென்டிட்டிஸ் உங்களுக்கு தெரியும்ல. எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அவ்வளவுதான். இந்த டெரிவேஷன்லாம் தேவையே கிடையாது. ஃபைனல் ஐடென்டிட்டிஸ் மைண்ட்ல இருந்ததுன்னா போதும். பட் எப்படின்னு தெரிஞ்சா ஒரு ஸ்டெப் இன்னும் மறக்காம இருக்கும். அதுக்கு தான் இவ்வளோ பஞ்சாயத்து. So sin square theta plus cos square 1. 1 plus tan square is secant square. 1 plus cot square cosecant square. இது மூணுத்தையும் மறந்துடவே கூடாது. ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டிஸ். ரைட்? இப்போ அதுக்கு அடுத்தது. ஒன் செக். வேற ஏதாவது இருக்கா? தட்ஸ் இட். இப்போ நார்மல் ஐடென்டிட்டிஸ். Sin of A plus B. இந்த ஃபார்முலாலாம் எக்கச்சக்கம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. Sin A plus B is sin A cos B plus cos A sin B. ரைட்? இது பேசிக் ஃபார்முலா. இதோட டெரிவேஷன் ரொம்ப லென்த்தா போகும். இப்போ நம்ம அந்த டெரிவேஷன் பார்க்க போறது இல்ல. ஜஸ்ட் இக்னோர் இட். நார்மலா இந்த பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும் உங்களுக்கு. sin A plus B is sin A cos B plus cos A sin B. அடுத்து cos A plus B. இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. cos A plus B is cos A cos B minus sin A sin B. cos A cos B minus sin A sin B. Done. முடிஞ்சிருச்சு. இப்ப இதுக்குள்ளர மைனஸ் வந்தா என்ன பண்றது? நீங்க தனித்தனி ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். பிளஸ்ங்கிற ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சிருந்தீங்கனாலே போதும். அதை முடிச்சுட்டு சப்போஸ் sin A minus B வந்ததுன்னா அந்த பிக்கு பதில் மைனஸ் பி சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரி, இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி we'll have to see another one. சைன் வேவ், சைனோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, காஸோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு. ரைட்? சைன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, காஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு. லெட்ஸ் சே திஸ் இஸ் தீட்டா, தீட்டா. நான் இங்க சைன் வேவ் வரைகிறேன், இங்க காஸ் வேவ் வரைகிறேன்னு வச்சுப்போம். ஸோ 0, 90 டிகிரி, 180 டிகிரி, 270, 360. இங்க லெட்ஸ் டூ திஸ். சைன் வேவ் எப்படி இருக்கும்னா, this is how your sine wave will look like. குத்து மதிப்பா தாண்டி போயிடுச்சு, பட் இப்படிதான் இருக்கும்னு வச்சுப்போம். சைன் வேவ் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. இப்ப காஸ் வேவ் எப்படி இருக்கும்னா, இவன் ஜீரோவா இருக்கிறப்ப இவன் மேக்சிமமா இருப்பான், இவன் மேக்சிமம் அப்ப இவன் ஜீரோ மினிமம். இப்படி இருக்கும் காஸ் வேவ். This is a proper cos wave, sine wave and cos wave. இப்ப இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, சப்போ இதுல இன்னொரு விஷயம் நீங்க கூட சேர்த்து பார்த்துக்கிட்டா ஈஸியா இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எப்படி இருக்கும், கேன்சல். சோ சைன் வேவ் இப்படி இருக்குமா? சோ திஸ் இஸ் a proper sine and cos wave. இப்ப இங்க சிம்பிளா சைன் மைனஸ் தீட்டா அப்படின்றதோட அர்த்தம் என்ன, மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு படிச்சிருப்போம். அதுவே காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னா ஜஸ்ட் காஸ் தீட்டா. காசுக்கு மட்டும் மைனஸ் காணா போயிடுது, பட் சைனுக்கு முன்னாடி வந்துடுது. அது ஏன்? இதனாலதான் நம்ம சைனை ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், காஸ ஈவன் ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். சைன் இஸ் ஆட் ஃபங்க்ஷன், காஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன்.
ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த டைரக்ஷன்ல தீட்டாவை நம்ம பாசிட்டிவ்னு மெஷர் பண்ணுவோமா? தீட்டாவை பாசிட்டிவ்னு மெஷர் பண்ணுவோம். தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கிறேன். சரி சரி சரி. இந்த டைரக்ஷன்ல தீட்டா இஸ் பாசிட்டிவ், கரெக்டா? இந்த டைரக்ஷன்ல போனா, ஏன்னா இதைத்தான் நம்ம ஆரிஜின் எடுத்திருக்கோம். இது பாசிட்டிவ் y ஆக்சிஸ், இது நெகட்டிவ் y ஆக்சிஸ், இது நெகட்டிவ் x ஆக்சிஸ். ஒரு பேசிக் கிராஃப் ஷீட், கரெக்டா? ரைட் ஹேண்ட் சைடுல தீட்டா பாசிட்டிவ். நான் லெஃப்ட் சைடுக்கு வந்தேன்னா என்னோட தீட்டா நெகட்டிவ் ஆகுமா? தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நெகட்டிவ் ஆகுமா? அப்போ லெட்ஸ் சே இந்த பாயிண்ட பத்தி பேசுவோமே. இங்க தீட்டா வந்து 90 டிகிரி பாசிட்டிவ், இங்க தீட்டா மைனஸ் 90 டிகிரி இருக்கு. ஏன்னா இதுதான் எனக்கு ஆரிஜின். ரைட் சைட்ல போகும்போது எனக்கு பிளஸ், லெஃப்ட் சைட்ல வரும்போது மைனஸ். தீட்டா பாசிட்டிவ், இந்த பக்கம் தீட்டா நெகட்டிவ். அப்ப தீட்டா நெகட்டிவ் போட்டேன்னா when I give தீட்டா நெகட்டிவ், எனக்கு அந்த y வேல்யூ என்ன வருது பாருங்க, மைனஸ் நெகட்டிவ் 90 டிகிரி, நெகட்டிவ் மைனஸ் 1. லெட்ஸ் சே திஸ் இஸ் பிளஸ் 1. அப்ப எனக்கு இங்க மைனஸ் 1 வருது, ரைட்? சோ நான் சைனுக்கு தீட்டாக்கு போடுறதுக்கு பதிலு மைனஸ் தீட்டா போட்டேன்னா என்ன அர்த்தம்? சைன் தீட்டாவோட அதே வேல்யூ தான் வருது, பட் இன்வர்ஸ்ல வருதுன்னு அர்த்தம். அதனாலதான் சைன் மைனஸ் தீட்டாக்கு மைனஸ் சைன் தீட்டா போட்டுக்கிறோம். சோ சைனுக்கான பாசிட்டிவ்க்கு என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் தான் வருது, பட் நெகட்டிவ்ல வருது. டன். இது ஒண்ணு. இப்போ ரெண்டாவது, இந்த சைடு அதே மாதிரி cos of minus theta is equal to cos theta. எப்படி? cos செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி this is origin. theta ரைட் சைடுல போறேன், பாசிட்டிவ். லெஃப்ட் சைடுல வந்தாலும் ரைட் சைடுல வர்றப்ப எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் எனக்கு இருக்கு, கரெக்டா? சோ காஸை பொறுத்த வரைக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட் எந்த வித டிஃபரன்ஸுமே கிடையாது. தீட்டா பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போனாலும் நெகட்டிவ் டைரக்ஷன்ல போனாலும் அவனோட வேல்யூ சேம் தான். சோ சைன் மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் சைன் தீட்டா, காஸ் மைனஸ் தீட்டாங்கிறது ஜஸ்ட் காஸ் தீட்டா. சோ இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கான்செப்டை தூக்கி தான் இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம், ரைட்? சோ இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சைன் மைனஸ் தீட்டானா அதை சிம்பிளிஃபை பண்ணி சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறோம். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னா அதை ஜஸ்ட் அந்த காஸை டிராப் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் ரைட் இட் அஸ் காஸ் தீட்டா. சோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு பதில் பிளஸ் ஆஃப் மைனஸ் பி. சோ எக்ஸாம்ல சப்போஸ் உங்களுக்கு a மைனஸ் b பேஸ் பண்ணி ஏதாவது ஃபார்முலா வந்ததுன்னா ஜஸ்ட் இதை தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. sin of a cos of minus b plus cos of a sin of minus b, ரைட்? சோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? cos மைனஸ் தீட்டாவை cos தீட்டா அப்படியே போட்டுடலாமா? sin a cos b, இங்க sin மைனஸ் பிக்கு அந்த மைனஸ் முன்னாடி வந்துடும், மைனஸ் காஸ் ஏ sin b. தட்ஸ் இட். இது உங்களுக்கு நேரா ஞாபகம் இருக்கும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஏதாவது ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்தா இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள். டன். அடுத்து cos of a minus b, அதே கதை தான்ல. சோ இங்க cos a cos b போடுவோமா? சரி, போட்டுருவோம். சோ cos a cos of minus b minus sin a sin of minus b. சோ இது எனக்கு அப்படியே வந்துரும். cos a cos b, இங்க sin minus b க்கு மைனஸ் ஒன்னு முன்னாடி வருமா? சோ பிளஸ் sin a sin b. டன். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். போடுறோம்ல சோரா, எதுக்கு ரெக்கார்டிங் எல்லாம், லைவ்ல போட்டுடலாம், நோ ப்ராப்ளம். சோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. இது ரெண்டு மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா டெரிவேஷன் ரொம்ப லென்த்தா போகும், நமக்கு தேவையே கிடையாது பிசிக்ஸ்க்கு அந்த அளவுக்கு. ஸோ பிரைமரியா இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுல இருந்து மைனஸை போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ சைன் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, காஸ் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, இது ரெண்டும் மேண்டேட்ரி, மிஸ் பண்ணவே கூடாது. இதே மாதிரி சைனுக்கு விட்டுட்டு சைனுக்கு போட்டு காசுக்கு போட்டு டேனுக்கு மட்டும் போடலன்னா அவன் சண்டைக்கு வந்துட மாட்டான். அவனுக்கு எதுக்கு இந்த வஞ்சகம்? டேனுக்கும் சேர்த்தே போட்டுருவோம். tan of a plus b is equal to
sin எதுக்கு எழுதுறேன் tan A plus tan B by 1 minus tan A tan B. அதே மாதிரி tan A minus B க்கு B க்கு பதிலு மைனஸ் போடுங்க. So tan A minus tan B by 1 minus tan A, sorry, 1 plus tan A tan B. அவ்வளவுதான்ல முடிஞ்சிச்சு. tan A plus B க்கு நீங்க அந்த sin A plus B by cos A plus B அப்படி போட்டு கூட derive பண்ணி கொண்டு வரலாம். You'll still get the same answer. இருக்கு இல்லையா? sin A plus B cos A plus B இதை நீங்க ஒன்னு டிவிஷன் போட்டே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். So இந்த 6 formulas sin A plus B cos A plus B sin A minus B cos A minus B tan A plus B tan A minus B இந்த 6 formulas மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் மீதி குட்டி குட்டி சில்ட்ர ஃபார்முலாஸ். என்ன வரும்? ஒரு ரெண்டு ஃபார்முலா. sin of A plus B ஃபார்முலா பார்த்தோம்ல. What if my A is equal to B? Suppose A is equal to B அப்படின்ற கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம்னா, let's say if இது வந்து assumption right, A is equal to B அப்படின்னு போட்டோம்னா assume போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், sin of A minus B 0 அப்படின்னு வந்துருமா? ஏன்னா A is equal to B, sin of A minus B 0. அதுவே cos of A minus B போட்டோம்னா 1 ன்னு வந்துரும். cos 0 is 1. So minus பத்தி கவலைப்பட தேவையில்ல, right? இப்போ அதுக்கு பதிலு let's say sin of A plus B க்கு sin of A plus A, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். sin A plus B க்கு பதில் நான் sin of A plus A போட்டேன்னா sin of 2A அப்படின்னு வந்துருமா? இப்போ அந்த ஒரிஜினல் sin ஃபார்முலால பாருங்க, நான் இங்கேயும் A போட்டு இங்கேயும் A போடுறேன். B க்கு பதில் நான் A ஆல ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப எனக்கு என்ன வரும்? sin A cos A plus sin A cos A, ரைட்டா? So அதான் we'll write it in this way. 2 times sin A cos A. இதுதான் sin 2 theta ஓட ஃபார்முலா. 2 sin A cos A, 2 sin A cos theta. sin A plus B ல இருந்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபார்முலா. அதே மாதிரி cos 2A cos square A minus sin square A. இல்லே அஸ்மிதா ஆனந்த், இது இங்க இருக்கிற பசங்களே என்ன பண்றது? அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல்ல, ஜனவரி மாசமே உங்களுக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கு. இந்த மாசத்தோட எக்ஸாம் முடிச்சுங்கள. நம்ம பய பிள்ளைங்களுக்கு மே மாசம் தானே எக்ஸாம். இப்போல இருந்து ரெடி பண்ணாதானே ரெடி ஆவாங்க. ஸோ அதனாலதான். ஸோ cos 2A is cos square theta minus sin square theta. இப்போ இதை நம்ம மேனிபுலேட் பண்ணலாம். sin square A க்கு பதிலு 1 minus cos square A சப்ஸ்டிடியூட் பண்ணா cos 2A is equal to cos square A minus 1 minus sin square A. 1 minus, sorry, cos square A. So என்ன வரும்? 2 cos square A minus 1. இல்லை, இதுல இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு தேவைப்படும். So cos 2 thetaக்கு இது ஒரு பிரைமரி ஃபார்முலா, cos square theta minus sin square. இது cos 2 thetaக்கு 2 cos square A minus 1. அதே மாதிரி இந்த cos square இருக்கான்ல, இந்த பைபிளுக்கு பதிலு 1 minus sin square போட்டா cos 2A is equal to 1 minus 2 sin square A. So அவ்வளவுதான். மோஸ்டா 90% இதை தாண்டி உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரியில வேற எந்த ஃபார்முலாஸும் தேவைப்படாது. ஆல்மோஸ்ட் இன்னும் பார்க்க போனா ஒரு 40-50 ஃபார்முலா இருக்கு. பட் மெஜாரிட்டி இவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களுக்கு பெருசா எதுவும் தேவைப்படாது. சரில, ட்ரிக்னாமெட்ரிக் போதும்னு நினைக்கிறேன். ஹால் சில்வர் டீ கப்ஸ் அதையும் பார்த்துருவோமா? சரி, நான் சின்ன பிள்ளையா ஸ்கூல்ல இருக்கிறச்சே எனக்கு சொல்லி கொடுத்த லாஜிக் இஸ் ஆல் சில்வர் டீ கப்ஸ். என்ன? 0ல இருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்க்கான வேல்யூ பார்த்தாச்சு.
ஆனா ஆங்கிள் 0ல இருந்து 360 வரைக்கும் என்னவா வேணா இருக்கலாம் இல்லையா? அந்த வேல்யூஸ்க்கெல்லாம் நீங்க எப்படி ஆங்கிள் கண்டுபிடிப்பீங்க? சாரி, அந்த ரேஷியோட வேல்யூஸ் சிம்பிள். ஸோ A, S, T, C, all silver tea cups அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதோட அர்த்தம் என்ன? இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். ரைட்? நமக்கு 4 குவாட்ரண்ட் இருக்குங்க. முதல் குவாட்ரண்ட்ல A stands for all trigonometric ratio. ரைட்? ஆல் trigonometric ratios. இங்க நாங்க இத சில்வர் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். அதோட மீனிங் என்னன்னா சைன். இங்க tan. நாங்க ஞாபகம் வச்சுக்கிறது T. அதே மாதிரி இங்க கப்ஸ், cos. tan as well as cot, sin as well as அதோட இன்வெர்ஸ் cosecant, cos அதோட இன்வெர்ஸ் secant. ரைட்? இதுதான் இதோட மீனிங். ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். அர்த்தம் என்ன? மொத குவாட்ரண்ட்ல எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவும் பாசிட்டிவ் தான். சைன், காஸ், டான், சீக்கண்ட், கொசிகண்ட், காட் எல்லாமே பாசிட்டிவ். ஆல் த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல. ரெண்டாவது குவாட்ரண்ட்ல சைன் அண்ட் அதோட இன்வெர்ஸ் கொசிக், அது ரெண்டு மட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ சைன் தீட்டா, கொசிகன் தீட்டா அது ரெண்டு தான் பாசிட்டிவ். மீதி 4மே நெகட்டிவ். டான், காட், காஸ், சீக்கண்ட் நெகட்டிவ்னு வரும். அதே மாதிரி மூணாவது குவாட்ரண்ட்ல tan and cot பாசிட்டிவ், மத்த ரேஷியோஸ் எல்லாமே நெகட்டிவ். சேம் கோஸ் ஃபார் ஃபோர்த் குவாட்ரண்ட். cos and அவனோட இன்வெர்ஸ் சீக்கண்ட் அது மட்டும் தான் பாசிட்டிவ், மீதி ரேஷியோஸ் எல்லாம் நெகட்டிவ். ரைட்? இது பாயிண்ட் நம்பர் 1. ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது, சப்போஸ் எனக்கு ஏதோ ஒரு ஆங்கிள் கொடுக்குறாங்க. சைன் ஆஃப் 180 பிளஸ் தீட்டா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சைன் ஆஃப் 210 டிகிரி கண்டுபிடிக்க சொல்லி கேக்குறாங்க. சைன் 210 டிகிரி கண்டுபிடிக்கிறது கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம 210க்கு பதில் 180 பிளஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாமா? 180 பிளஸ் 30. இதை நான் எப்படி எழுதலாம்? 180 பிளஸ் 30. இது எனக்கு 210 டிகிரி. 180 பிளஸ் 30 வந்துருச்சு. ஸோ எந்த ஒரு ஆங்கிள் கொடுத்திருந்தாலும் யூ கேன் ரைட் இட் இன் திஸ் ஃபார்மேட். அதாவது எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் லைன் இருக்குல்ல, 0, 90, 180, 270. இந்த 4 ரெஃபரன்ஸ் லைனை வச்சு உங்களால எழுத முடியும். ஸோ திஸ் இஸ் 0 டிகிரி, 90 டிகிரிஸ், 180 டிகிரி, 270 டிகிரி. இந்த 4 ரெஃபரன்ஸ் லைனை வச்சு உங்களால எழுத முடியும். இப்போ 180 பிளஸ் 30 டிகிரி போட்டாச்சு, ஃபைன். இதை வேற மாதிரி கூட எழுதலாம். 270 டிகிரி மைனஸ் 60 டிகிரி. கரெக்டா? ஒரே ஆங்கிள் நீங்க எந்த விதமா வேணாலும் எழுதலாம். ரைட்? 180 பிளஸ் 30, 270 மைனஸ் 60. எஸ், ரெஃபரன்ஸ் லைன்ல ரெண்டுத்தையும் எழுதலாம். இப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது சைன் ஆஃப். ஸோ இதை நான் 180 பிளஸ் தீட்டா ஃபார்மேட்ல எழுதியிருக்கேன். ஆர் சைன் ஆஃப் 270. வெயிட், சைன் 270 மைனஸ் தீட்டா. இப்ப இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? இதுக்கு தான் இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸோட ரூல். இப்போ 180 பிளஸ் 30 அப்படின்னும் போது எனக்கு எந்த குவாட்ரண்ட்டுக்கு போது பாருங்க? 180 பிளஸ் 30. ரைட்? ஸோ 180 பிளஸ் 30 போது எனக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த குவாட்ரண்ட்ல இருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் யூ ஷுட் மேக் இட் வெரி கிளியர். 180 பிளஸ் 30 தேர்ட் குவாட்ரண்ட். 270 மைனஸ் 60 அதுவும் தேர்ட் குவாட்ரண்ட் தானே. 270 மைனஸ் 60 அதுவும் எனக்கு தேர்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கு. ரைட்? சோ அப்போ அந்த குவாட்ரண்ட்ல சைன் கன்ஃபார்ம்டா நெகட்டிவ் தான், நமக்கு தெரியும் இல்லையா? சோ அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது ஃபர்ஸ்ட் மைனஸ்ல ஆரம்பிக்கணும். சோ கொடுத்திருக்கிற क्वेश्चन அண்ட் ரேஷியோ. சோ அந்த ஆங்கிள் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அந்த குவாட்ரண்ட்ல கொடுத்திருக்கிற ரேஷியோ பாசிட்டிவா நெகட்டிவா? சோ இங்க தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு, அங்க tan மட்டும் தான் பாசிட்டிவ், ஆனா எனக்கு சைன் தேவை, சோ நெகட்டிவ் போட்டாச்சு. ரைட்? இதுக்கு அடுத்து என்ன பண்றீங்க? இங்க என்ன இருக்குன்னு செக் பண்ணணும். 180 டிகிரி, 270 டிகிரி. 180 டிகிரிக்கும் 0 டிகிரிக்கும் எந்த வித சேஞ்சுமே பண்ணவே தேவையே இல்லை. அதை அப்படியே நீங்க தூக்கி எழுதிக்கலாம்.
right? 180 degree க்கும் what is it? 180 degree and 0 degree. அது ரெண்டுத்துக்கும் எந்த வித சேஞ்சஸ்மே பண்ணவே தேவையில்லை, அப்படியே தூக்கி எழுதிடலாம். right? Sine. But 90 degree and 270 degree க்கு 90 or 270 இருக்கும்போது you have to make a change. சரிங்களா? Hold on one sec. Yeah. Okay. 270 minus theta. மறந்துருங்களே. Right. So, இப்போ 180 டிகிரிக்கு எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். minus sine 30 degrees. So, minus 1/2. ஆன்சர் வந்துருச்சு. முடிஞ்சிருச்சு. டன். பட் அதுவே கேட்கல 270 or 90 இருந்ததுன்னா நீங்க அந்த ஃபங்க்ஷனை அதோட கோ ஃபங்க்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும். இப்போ சைன் அதோட கோ ஃபங்க்ஷன் கொசைன், tan கோடான் காட், சீக்கண்ட் கோசீக்கண்ட். ஸோ அதை கோ ஃபங்க்ஷனுக்கா மாற்றணும், இல்லை ரிவர்ஸ். காஸ் இருந்ததுன்னா அதோட நார்மல் ஃபங்க்ஷன் சைன், அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஒன்லி ஃபார் 270 டிகிரி அண்ட் 90 டிகிரி, அதுக்கு மட்டும் 270 or 90 டிகிரி இருந்தா மட்டும். So minus இந்த இடத்துல cos of 60 degree. So you will get the same answer. உங்களுக்கு ஆன்சர் ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு sin 270னா சாரி sin 210னா அதோட வேல்யூ ஒண்ணுதான். பட் நான் எந்த மெத்தட்ல வேணாலும் கண்டுபிடிக்கலாம். Right? This is an example. இத பேஸ் பண்ணி உங்களுக்கு சர்க்குலர் மோஷன்ல क्वेश्चंस வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆங்கிள் மோர் than 90 டிகிரியா இருந்தா திணறக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த குவாட்ரண்ட், ரெண்டாவது ஸ்டெப் அந்த குவாட்ரண்ட்ல கொடுத்துருக்கிற ரேஷியோ பாசிட்டிவா நெகட்டிவா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 0 180 இருக்குதா இல்ல 90 270 இருக்குதா. ஸோ இதை பேஸ் பண்ணி 0 180க்கு நம்ம கோ ஃபங்க்ஷனுக்கு போக தேவையில்ல, அதை அப்படியே எழுதிக்கலாம். 90 or 270 இருந்ததுன்னா கோ ஃபங்க்ஷனுக்கு மாத்தி ஃபைனல் ஆன்சர் போடணும். டன். ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்முலா sin 180 பிளஸ் தீட்டா, இதை நான் எப்படி எழுதலாம்? இங்க 180 பிளஸ் தேர்ட் குவாட்ரண்ட் இருக்கா, ஸோ மைனஸ் sin தீட்டா அப்படி எழுதிக்கலாம். டன். அதே மாதிரி இந்த ஃபார்மேட்ல பார்த்தா கூட பாருங்க 270 மைனஸ் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு, ஸோ எனக்கு மைனஸ் வரணும். 90 இருக்கு, 270 இருக்குதா, இப்ப 270 இருந்ததுன்னா நான் அதை எப்படி மாத்தணும்? இந்த இடத்துல this will be 1 theta, but the problem is இது theta 1, இது theta 2 இருக்கும், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் cos of theta 2. டன். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர். இங்க தீட்டா 1க்கு பதில் நம்ம 30 டிகிரி போட்டா யூ வில் கெட் அன் ஆன்சர். தீட்டா 2க்கு பதில் 60 டிகிரி. ரைட். ஸோ இதுதான் 90 டிகிரியை விட அதிகமா இருந்ததுன்னா அதுக்கான வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ டோட்டல் ட்ரிக்னாமெட்ரி ஓவர். இப்போ திங்க் வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் திங்கி. ரைட். இப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டு ஓடிடலாம் வாங்கடே. ஸோ கொஸ்டின்ஸ் இதுதான் நான் இங்கே சொன்ன ஃபார்முலா. டன். ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன். சார் நம்ம ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன் சொல்லுவோம். அதாவது தீட்டா ரேடியன்ல ரொம்ப குட்டியா போகும்போது when the theta becomes really 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 small, நம்ம சைன் காஸ் டேன் அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா சே எனக்கு நார்மலா ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு. ஸோ தீட்டா எப்படி இருக்கும்போது திஸ் இஸ் ஆப்போசிட் சைடு, adjacent side, இது ஹைப்போடென்யூஸ். இப்ப தீட்டா ரொம்ப ஸ்மாலா இருந்தா என்ன ஆகும்? இமேஜின் a theta that is really really small. இந்த மாதிரி தீட்டா இருக்குன்னு வச்சுப்போம். இதே ட்ரையாங்கிள் தான், பட் நான் அதை இந்த மாதிரி, இது கொஞ்சம் அருவா மாதிரி போயிடுச்சு, தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் தீட்டா, ரைட்? தீட்டா. இப்போ இங்க ஆப்போசிட் சைடுக்கும் adjacent side and hypotenuse. நல்லா பாருங்களா, sin theta is equal to opposite by hypotenuse. ஆனா இங்க adjacentக்கும் hypotenuseக்கும் பெருசா வித்தியாசம் எதுவும் இருக்காது. கரெக்ட் தானே?
அட்ஜசன்ட்டுக்கும் ஹைப்போடென்யூஸுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமே கிடையாது. நான் அப்ராக்சிமேட்டா ஹைப்போடென்யூஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். கரெக்ட் தானே? they are like almost equal. ரெண்டுமே ஈக்குவல்னு போட்டுக்கலாம். அப்போ இத நான் ஆப்போசிட் by adjacent அப்படின்னு போட்டனா this becomes tan theta. So angle ஸ்மாலா இருக்கும்போது sin theta tan theta எந்த வித வித்தியாசமே கிடையாது. இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். when the angle is really really small sin theta is equal to tan theta. Right? நான் அதாவது இந்த இடத்துல மீனிங் என்ன? sin thetaக்கு பதில் you can also use tan theta அப்படின்னு அர்த்தம். சைனுக்கு பதில் நம்ம tan கூட போட்டுக்கலாம். அண்ட் இன்னொன்னு பாருங்க, நம்ம ஒரு சர்க்குலர் ஆர்க் சொல்லியிருந்தோம்ல, ஒரு சர்க்குலர் ஆர்க் சென்டர்ல இருந்து இப்போ நான் ஒரு குட்டியோண்டு செக்மெண்ட் கன்சிடர் பண்றேன். நான் கன்சிடர் பண்ற செக்மெண்ட் ரொம்ப குட்டியா இருந்ததுன்னா, லுக் அட் திஸ், இந்த சிச்சுவேஷனை பாருங்க. கன்சிடர் பண்ற செக்மெண்ட் ரொம்ப குட்டியா இருந்ததுன்னா இந்த கர்வ்டு லைனுக்கும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் பெருசா எதுவும் வித்தியாசம் கிடையாது தானே, ரைட்? சோ இந்த இடத்துல இருக்கிற கர்வுக்கும் இங்கே கொஞ்சம் தீட்டா பெருசா இருக்கு. சப்போஸ் நான் தீட்டா ரொம்ப குட்டியா வரைகிறேன், இந்த மாதிரி தீட்டா வரைகிறேன், அப்போ இந்த கர்வ்ட் லைனுக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் எந்த வித வித்தியாசமும் பெருசா கிடையாது தானே. அப்ப என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருக்கிற தீட்டாவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு எல் பை ஆர். கரெக்டா? இது எல் ஆர். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு எல் பை ஆர். நான் எல்ல ஆப்போசிட் சைடாகவும் ஆர ஹைப்போடென்யூஸ் ஆகவும் அசியூம் பண்ணிக்கிட்டேன்னா தீட்டா பிகம்ஸ் சைன் தீட்டா. So sin theta and theta are same. So theta கம்மியா இருக்கும்போது when the theta is really really small, triangle-க்கும் circular segment-க்கும் இருக்கிற அந்த difference will fade away. Circular segment-ல எனக்கு ஒரு curved line இருக்கணும், அதுக்கு தான் நான் டைரக்டா theta is equal to L by R போட்டுக்கலாம். இதே ஒரு trigonometric triangle எடுத்தோம்னா it's not a curved line, ஒரு triangle, straight line. ஆனா when the theta becomes really really small, அந்த curvature-க்கும் straight line-க்கு இருக்கிற difference will completely fade away. அதனால sin theta equals theta, tan theta equals theta, sin theta equal to tan theta. இது மூணுத்தையும் you can use it interchangeably. இது கூட சேர்த்து you can also consider this as tan theta. Right? Sin theta equals tan theta. Cos theta கிட்டத்தட்ட 1 ஆயிடும். எப்படி? cos ஓட ஃபார்முலா என்ன? adjacent side by hypotenuse. கரெக்ட்டா? adjacent side by hypotenuse. இப்போ adjacent sideம் hypotenuseம் கிட்டத்தட்ட equal. Right? So ரெண்டுமே equal. theta கம்மியா போக போக the ratio becomes 1. adjacent by hypotenuse ratio நமக்கு 1 ஆயிடும். அதனால தான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்ல cos theta when theta is really 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 small, sin theta க்கு பதில் theta போடலாம். ஓகே, தீட்டாக்கு பதில் tan theta, இது ரெண்டுத்தையும் கூட ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு cos theta 1 அப்படின்னு ஆயிடும். cos 0 1ன்றதுனால cos theta will become 1. Done. அவ்வளவுதான்ல. Right. So next we'll go to coordinate geometry போவோமா? quadratic equations போயிடலாம் பாருங்க. ரைட்? ஸோ பேசிக் trigonometry டன். இதுக்கு மேலே trigonometryல பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, இதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு யூ கேன் டவுன்லோட் எனி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், இல்லை இந்த நோட்ஸ் அப்லோட் பண்ணுவேன், இதுக்கு கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸும் கொஞ்சம் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேக்ஸுக்கும் ஹெல்ப் ஆகும், ஃபிசிக்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ப்ரைமரியாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ ரொட்டேஷனல் மோஷன், நம்ம ஆர்பிடி அந்த சாப்டர்லாம் பார்க்கும்போது யூ நீட் அ லாட் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. என் கைனமேட்டிக்ஸ்ல ப்ரொஜெக்டைல் மோஷன் இன் அ பிளேன், அங்கெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த நாலேஜ் இருந்ததுன்னா ரைட். சரில, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா கிளம்புங்க, நோ ப்ராப்ளம். இது எப்பவுமே இங்கே தானே இருக்க போகுது. முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயா இருக்கிறப்ப உட்காந்து நம்ம வீடியோ பார்த்துருங்க. ரைட், பை பை. நெக்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இதுதான்ல, ax² + bx + c. பிரைமரி மேண்டேட்டரி கண்டிஷன் என்னன்னா x² டேர்ம் should not be equal to 0. எனக்கு x² ஓட கோஎஃபிஷியன்ட் 0 இல்லாம இருக்கணும்.
right? That is a quadratic equation. ax square plus bx plus c provided a is not equal to 0. a 0 ஆயிடுச்சுன்னா அது ஒரு லீனியர் ஈக்குவேஷனா மாறி போயிடும். that is not allowed. இது ஒரு quadratic equation. so இதோட mathematical form எப்படி இருக்கும்னு பார்த்தா the mathematical form is a parabola அப்படின்னு ஒரு curve. மேக்ஸ்ல நீங்க படிச்சிருக்கோம் கோனிக் செக்ஷன்ல ellipse, parabola, hyperbola. so this is a parabola. so parabolaனா நமக்கு அதோட graph எப்படி இருக்கும்? let's take a look at it. so this is a parabola. இப்போ இது ஓப்பனிங் டவுன்வர்ட்ஸ் இன்வெர்டட் parabola அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன், டிப்பிக்கல் ப்ரொஜெக்டைல் மோஷன் இப்படிதான் இருக்கும். நம்ம ஒரு கிரிக்கெட்ல இருக்கிற பால் த்ரோ, ஃபுட்பால்ல இருக்கிறது, நம்ம எதை தூக்கி போட்டாலும் அண்டர் ஐடியல் சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி தான் மேல போயிட்டு கீழே விடும். this is a projectile motion. இப்போ இதுக்கும் பாரபோலாக்கும் என்ன லிங்க் அப்படின்னு யோசிச்சா சிம்பிள். இதுக்கும் பாரபோலாக்கும் என்ன, இதுக்கும் ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு என்ன லிங்க்னா, இப்போ ஒரு பாரபோலிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் கான்ஸ்டன்ட் இருக்கா, அதுக்கு ரெண்டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட்ஸ்னா என்ன? சொல்யூஷன்ஸ். ஸோ ரெண்டு பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கு. எக்ஸுக்கு என்ன பவர் இருக்கோ அத்தனை சொல்யூஷன்ஸ் பாசிபிள். இப்போ இங்க யூ ஹாவ் ax square plus bx plus c. அப்போ எக்ஸுக்கு நமக்கு x1 அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும், x2 அப்படின்னு ஒரு ஆன்சர் வரணும். அர்த்தம் என்ன? x1க்கு பதில் இந்த xன்ற இடத்துக்கு பதில் இந்த x1 போட்டா எனக்கு 0 வரும், இல்ல x2 போட்டா 0 வரும், வேற எந்த வேல்யூக்கும் 0 வராது. அதிகப்படியா அந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு வேல்யூஸ் ஆஃப் x அப்ப மட்டும்தான் அந்த ஈக்குவேஷன் சரியா வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க அதை தூக்கி நாங்க இங்க எப்படி நம்ம யூஸ் பண்றது? சிம்பிள். சப்போஸ் ஒரு பாரபோலா, ஒரு பாலை நம்ம உதைக்கிறோம், ஃபுட்பால உதைக்கிறோம், அது மேல போயிட்டு கீழே வருது. இங்க கொஸ்டின் என்னவா கேட்கலாம்? கால்குலேட் த ஹைட். ஹைட் இல்ல, அந்த ஹைட்டை எந்த டயத்துல ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எவ்வளவு நேரத்துல அந்த ஹைட்டை ரீச் பண்ணும் அந்த பால் அப்படின்ற கேள்வி வரும். சிம்பிள். நம்மளே ஒரு பாலை நான் உதைக்கிறேன்பா, உதைச்சிட்டு அது மேல போயிட்டு கீழே வரணும். லெட்ஸ் சே அது 5வது மாடி வரைக்கும் போயிட்டு கீழே வருதுன்னு வச்சுப்போம். இஃப் யூ ஆர் ரியலி பவர்ஃபுல் 5 மாடிக்கு பால் போகும், 5வது மாடி வரைக்கும் போயிட்டு கீழே வருதுன்னு வச்சுப்போம். இப்ப கொஸ்டின் என்ன? அது 3வது மாடிக்கு எவ்வளவு நேரத்துல போகும், இல்ல எந்த நேரத்துல 3வது மாடிக்கு பக்கத்துல இருக்கும் அப்படின்ற கேள்வி வந்ததுன்னா அதுக்கு ரெண்டு பதில் பாசிபிள் இல்லையா? கீழே இருந்து மேல போகும்போது 3வது மாடியை கிராஸ் பண்ணி தான் 5க்கு போகணும். தட் இஸ் ஒன் ஆன்சர். மேல இருந்து திருப்பி கீழே வர்றது எனக்கு 5வது மாடியை தாண்டி கீழே வரணும். கரெக்ட் தானே? வரும்போது அகெயின் 3rd ஃப்ளோருக்கு ஒன்ஸ் அகெயின் இட் வில் பி இன் தி 3rd ஃப்ளோர் ஒன்ஸ் அகெயின். சோ அப்ப எனக்கு ரெண்டு ஆன்சர்ஸ் பாசிபிள். ஒரே ப்ரொஜெக்டைல் மோஷன் தான். நான் என்ன கேள்வி கேட்டேன்? 3rd ஃப்ளோரை எந்தெந்த இன்ஸ்டன்ட்ல ரீச் பண்ணணும்னு. ஸோ ஐ காட் 2 ஆன்சர்ஸ். அதுதான் ரூட்ஸ். இங்க எனக்கு ரெண்டு ஆன்சர்ஸ் கிடைக்கும், T1 அண்ட் T2 தனித்தனியா. ரைட்? ரெண்டு ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்ப அதுவே என் கேள்வியை நம்ம லைட்டா மாத்துறமே. லெட்ஸ் சேஞ்ச் த கேள்வி ஸ்லைட்லி. என்னது? இன்ஸ்டெட் ஆஃப் 3rd ஃப்ளோர் அது 5வது மாடியை எப்ப ரீச் பண்ணும் அப்படி கேக்குறேன். அது 5வது மாடியை எப்ப ரீச் பண்ணும் அப்படி கேட்டோம்னா, ஒன் செகண்ட் காணுதா? எஸ். ஸோ 5வது மாடிய மிஸ்டேக். எஸ், இங்க 5th ஃப்ளோரை எப்ப ரீச் பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரே ஒரு தடவை தானே. மேல போயிட்டு 5வது மாடியை டச் பண்ணிட்டு கீழே திருப்பி இறங்கி வந்துடணும். விச் மீன்ஸ் நமக்கு ரெண்டு டிஃபரெண்ட் டைம் இன்டர்வல் கிடைக்காது. ஒரே ஒரு ஆன்சர் தான் ரெண்டு தடவை வர்ற மாதிரி சொல்லலாம். அந்த ஈக்குவேஷன் வந்து x1 x2 ஒரே வேல்யூ தான் கொண்டு வந்து கொடுக்கும். ஒரே வேல்யூவை ரெண்டு தடவை கொடுக்கும். அது என்ன நினைச்சுக்கும்? ஓகே, கீழே இருந்து மேல போறப்ப ஒண்ணு, மேல இருந்து கீழே வர்றப்ப ஒண்ணு அப்படின்னு கொடுக்கும். பட் ஆக்சுவலா தட் இஸ் ஒன்லி ஒன் டைம் இன்டர்வல். அதுதான் இந்த கேஸ். ஐதர் அந்த பாரபோலாக்கு ரெண்டு ஆன்சர் வரலாம், நம்ம கேட்கிற கேள்வியை பொறுத்து. இந்த இடத்துல ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும் இந்த பாரபோலாக்கு. சப்போஸ் இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, 6வது மாடிக்கு எப்ப போகுது? அது அதிகபட்சமாவே 5 மாடிக்கு தான் அதால போக முடியும். இப்போ 6வது மாடிக்கு எவ்வளவு நேரத்துல 6வது மாடிக்கு போகுது? தட் இஸ் த क्वेश्चन. அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க. எவ்வளவு நேரத்துல 6வது மாடிக்கு போகுதுன்னா அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாதுன்னு. அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. பிகாஸ் மேக்சிமமாவே அதால 5th ஃப்ளோர் வரைக்கும் தான் போக முடியும். ஸோ 6th ஃப்ளோருக்கு போகவே முடியாது. அப்ப நோ ரியல் ரூட்ஸ். ஸோ இதுதான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட 3 கண்டிஷன்ஸ். ரியல் வேர்ல்டுல அந்த கேள்விக்கு பதிலே கிடையாதுன்னு அர்த்தம்.
அதிகப்படியாவே 5வது ரூட்டுக்கு தான் 5வது ஃப்ளோருக்கு தான் போக முடியும். அப்ப 6வது மாடிக்கு போகணும்னா எப்படி முடியும்? There is no solution to this question. இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பே கிடையாது. இதைத்தான் நம்ம ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதுறோம். ஸோ அப்போ ஒரு பேசிக் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு we have 3 possibilities. அந்த எக்ஸோட வேல்யூக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இதுதான். நீங்க அந்த சம் ப்ராடக்ட் மெத்தட் பற்றி போடலாம், இல்ல டைரக்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ், அதாவது ஏ பி சி, இதை ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, கான்ஸ்டன்ட் சி. இப்போ எக்ஸ் வேல்யூ minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இந்த formula ரொம்ப important. You have to memorize. Right? Mandatory formula. இப்போ இந்த ரூட்டுக்குள்ளர இருக்கான்ல, இவனுக்கு பேர் தான் discriminant. discriminant அப்படின்னு சொல்லுவோம். லிட்டரலா அவனோட வேலை discriminate பண்றது. யாரை discriminate பண்றது? அது ரியல் ரூட்டா, ரியல் குள்ளரே ரெண்டும் வேறையா சேம், ரியல் distinct or real and equal, இல்ல ரியல் ரூட்டே பாசிபிள் இல்லையா? நோ பாசிபிள் ரியல் ரூட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் கேட்டகரிக்கு போகும், நீங்க படிப்பீங்க மேக்ஸ்ல. அப்படி இவன் டிஸ்கிரிமினேட் பண்றது இவனோட வேலை. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இவனோட வேலை தான் டிஸ்கிரிமினேட் பண்றது. ஏன் அப்படின்னா, சப்போஸ் இங்க இந்த என்டையர் டேர்ம் ஜீரோன்னா, இந்த என்டையர் டேர்ம் பிகம் 0, எனக்கு மீதி என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் பி பை 2a மட்டும்தான். ஒரே ஒரு ரூட் தான் பாசிபிள். ஸோ அதான் இப்ப நமக்கு d is equal to 0னா இங்க சொன்னல, இந்த கேஸ்ல அந்த 5வது மாடி கேஸ் சொன்ன பாத்தீங்களா, அங்க d is equal to 0. அப்ப நமக்கு ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கணும். ஒரே நம்பர் தான் ரெண்டு தடவை வரும் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் அண்ட் ரியல் ரூட்ஸ். இப்ப இது சப்போஸ் if it is not equal to 0, அது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா வந்ததுன்னா, கிரேட்டர் than 0, let's say எனக்கு பாசிட்டிவ் வேல்யூவா வருது, அப்ப ரெண்டு ஆன்சர்ஸ் வரும். x என்ன சொன்னோம், மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. இதை ரெண்டா பிரிச்சு எழுதுனா மைனஸ் பி பிளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. இது x1 வச்சுப்போம். x2 is minus b minus இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் தனியா போட்டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. So these are two possible values. x1 and x2 ரெண்டு possible values. So real values கிடைக்கும். ஏன்னா இவன் வந்து not 0, it's greater than 0. Suppose இவன் நெகட்டிவா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், in this case you will get, தாண்டி போயிடுச்சு, one second இங்கேயோ தள்ளி விட்டுட்டேன். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ இங்கிட்டு d is less than 0 அப்படின்னு வரும். அப்படின்னா நான் கேட்ட கேள்விக்கு நமக்கு சொல்யூஷனே வரவே வராது. அந்த பாலோட மேக்ஸிமம் ஹைட்டே இவ்வளவுதான். பட் நான் என்ன கேட்கிறேன், அதை தாண்டி அந்த பால் போகுமான்னு கேட்கிறேன். அப்ப அதுக்கான பதில் என்ன? நோ, போகாது அப்படின்றதுதான் நம்மளோட பதிலா இருக்கும். d less than 0னா என்ன அர்த்தம்? ரூட்டுக்குள்ளார எனக்கு நெகட்டிவ் நம்பர் வருதா, which becomes complex category. காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்டகரியில போயிடும். அதனால நமக்கு ரியல் ரூட்ஸ் கிடையாது. ரூட்ஸ் இருக்கு, பட் அது காம்ப்ளெக்ஸ் கேட்டகரிக்கு போயிடும். நமக்கு ரியல் ரூட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ரைட்? ஸோ இந்த 3 கேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிக்ஸ்ல உங்களுக்கு டிரெக்டாவே இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு டைம் பேஸ் பண்ண ஒரு ஈக்குவேஷன் வந்துட்டு அதுல என்ன கேட்பாங்க, வாட் இஸ் த டைம் அட் விச் த பாடிஸ் லொகேஷன் வில் பி தட், எந்த நேரத்துல இந்த பாடி லொகேஷன் அங்க இருக்கும் அப்படின்னு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் கால்குலேட் பண்ணி அது நெகட்டிவ்ல வந்ததுன்னா இந்த பாடி அந்த லொகேஷனுக்கு போகவே போகாது. தட் ஷுட் பி யுவர் ஆன்சர். இந்த பாடியால அந்த லொகேஷனுக்கு ரீச்சே பண்ண முடியாதுங்கிறது தான் உங்களோட பதிலா இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ அ ப்ரொஜெக்டைல் மோஷன். பாரபோலா பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப்ஸ் எல்லாத்தையும் வரிசையா பார்த்துடலாம். பேசிக் குவாட்ராட்டிக் அந்த பாரபோலா ஒரு சாப்டரே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. மோஷன் என்ன பிளேன்ல ஒரு சாப்டர் கிடையாது. ப்ரொஜெக்டைல் மோஷன் என்டையர் டாபிக் இஸ் பேஸ்ட் ஆன் தட். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரெயிட் லைன். y is equal to mx plus c, standard equation y is equal to mx plus c. இப்போ இதுல நமக்கு வேரியபிள்ஸ் x and y தான் வேரியபிள், ரைட்? ஸோ இதோட x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு ஸ்லோப். m will become the slope. c என்ன சொல்லுவாங்க, y intercept.
ஸோ ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dy by dx mன்னு வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு டிஃபரன்ஷியேஷன் பார்ப்போம். திஸ் இஸ் ஸ்லோப். c is equal to y intercept அப்படின்னா என்ன அர்த்தம்? x-க்கு பதில் 0 போட்டோம்னா அது எங்க மீட் ஆகுது? x is equal, this is y axis ஓட டெக்னிக்கல் ஈக்குவேஷன். ஸோ y axisல இந்த லைன் எங்க y axis கட் பண்ணுது? that is y intercept. நமக்கு photo electric effect அங்கெல்லாம் இந்த ஈக்குவேஷன் தேவைப்படும். this is equation of a straight line. இது ஒரு ஃபார்மேட் தான் இல்ல, எக்கச்சக்க ஃபார்மேட் இருக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு. பட் திஸ் இஸ் மேண்டேட்டரி. இங்க பாருங்க, the twist is இங்க theta is obtuse angle, கரெக்ட்டா? greater than 90 degree. ரைட்? நம்ம பார்த்த கிராஃப்ல கிராஃப் எப்படி இருந்தது? ஜஸ்ட் சிம்பிளா இப்படி வச்சுப்போம். இங்க theta is acute angle less than 90 degree இல்லையா? theta is acute less than 90 degree. இங்க theta is obtuse. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன? this is positive slope, இது நெகட்டிவ் ஸ்லோப். ஓகே, ஸ்லோப்னா என்னன்னு பார்த்துடலாம். எனக்கு ரெண்டு பிசிக்கல் குவாண்டிட்டி, ஒரு குவாண்டிட்டி சேஞ்ச் ஆகிறத வச்சு இன்னொரு குவாண்டிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது, தட் இஸ் ஸ்லோப். யூஸ்வலா எக்ஸ் சேஞ்ச் ஆக y எப்படி சேஞ்ச் ஆகிறது, அதுதான் ஸ்லோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்லோப்னா சர்க்கிட் வர்றது. அந்த கர்வ் எந்த அளவுக்கு சர்க்கிட் இருக்கு, சறுக்கு மரம் ஸ்வைங், அந்த கர்வ் எந்த அளவுக்கு நமக்கு சர்க்கிளா இருக்கு அப்படிங்கறத புரிய வைக்கிறது, அப்படின்றத படிக்கிறது தான் ஸ்லோப். இப்ப இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் நம்ம எதை மூவ் பண்றோம்னா எக்ஸ். எக்ஸ்ல நான் இங்க இருந்து ரைட் சைடு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். ஐ எம் மூவிங் டுவர்ட்ஸ் த ரைட். எக்ஸ் ஆக்சஸ்ல நான் ரைட் சைட்ல போயிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு y என்ன ஆகுது? இதை காட்டிலையும் இங்கிட்டு எனக்கு y இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டா? ஸோ நான் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு y-யும் இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்போ this is a positive slope. ரைட்? இது பாசிட்டிவ் ஸ்லோப்னு அர்த்தம். ஏற்றமாவே இருக்கு பாசிட்டிவ் ஸ்லோப். நெகட்டிவ் ஸ்லோப்னா என்ன அர்த்தம்? x இங்க இருந்து மெஷர் பண்ணுவோமா? ஸோ x ரைட் சைட்ல, நான் x ரைட் சைட்ல போகும்போது when I keep moving in the x direction, x இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு y-யோட வேல்யூ பாருங்க டிக்ரீஸ் ஆகுது. ரைட்? y is decreasing. இதை நெகட்டிவ் ஸ்லோப்னு சொல்லுவோம். x இன்க்ரீஸ் ஆச்சுன்னா y டிக்ரீஸ் ஆகுது, நெகட்டிவ் ஸ்லோப். ஆக்சுவலா இதுதான் சறுக்கு மரம். இது ஏணிப்படி ஏறுற மாதிரி. ஸோ யூஆர் கிளைம்பிங், அங்க நம்ம சறுக்கிட்டு கீழே விழுறோம். இங்க ரைசிங் அப், ஃபாலிங் டவுன். ஸோ ஸ்லோப்பு நம்ம ஏறுற மாதிரி இருந்ததுன்னா அதை பாசிட்டிவ் ஸ்லோப்னு சொல்லுவோம். இறங்குற மாதிரி இருந்தா அது நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ மேத்தமேட்டிக்கலா ஒன் செக். So, theta acute angle இருந்ததுன்னா பாசிட்டிவ், theta obtuse angle இருந்ததுன்னா நெகட்டிவ். ரைட்? ஸோ அக்யூட் ஆங்கிளுக்கு பாசிட்டிவ், obtuse ஆங்கிளுக்கு நெகட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க we have an obtuse angle, ஸ்லோப் தீட்டான்னு சொல்லிட்டேன். தீட்டா வந்து greater than 90 டிகிரியா இருந்தா ஸ்லோப் will be negative. ஸோ இந்த கொஸ்டின்ல இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கு நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கு. A straight line with a negative slope. It is a straight line. போதும். That's all. Done. Right. Parabola பார்த்தாச்சு. Next. Hyperbola. இது பேரே ஹைஃபையான கிராஃப். எனக்கு பிடிச்ச கிராஃப் இதுதான், ஹைப்பர்போலா. ப்ராப்பர் ஈக்குவேஷன் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். x² a² minus y² and so on. பட் நமக்கு சிம்பிளா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சிருப்போம் பிசிக்ஸ்ல. this is inversely proportional to that, x is inversely proportional to y. அந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பர் நேம் சொல்லணும்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஸோ இதுதான் ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவோட பேசிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x into y is equal to constant. அது என்ன? x is inversely proportional to y. and இங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தப்பு பண்றது, இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்னு நினைச்சுக்கிறீங்க. ராங். அது இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் கிடையாது. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்கும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இது ஒரு ப்ராப்பர் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல் லைன். எனக்கு இந்த மாதிரி ஒரு லைன் இருந்ததுன்னா இது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல் கிடையாது. ரைட்? இதுக்கான அர்த்தம் நமக்கு x plus y is equal to constant அப்படின்னு. This is a straight line.
x plus y is equal to constant. இது ஒரு linear equation. இதுதான் hyperbolic variation. எலக்ட்ரிக் ஃபீல்டுலலாம் நிறைய கிராவிடேஷனல் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கிட்டலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். It inversely proportional to a straight line. So xy equal to constant, x is equal to constant by y, x is proportional to y. So நம்ம எப்படி சொல்லிக்கலாம்? X is proportional, inversely proportional to y அப்படின்னு நம்ம. So this is a basic rectangular hyperbola. அது இல்லாம இது சர்க்கிளோட பேசிக் ஈக்குவேஷன் x square plus y square is equal to a radius square. இதோட சென்டர் வந்து நமக்கு 0ல இருக்கு. And then ellipse gravitationல நம்ம படிப்போம் ellipse x square by a square plus y square by b square is equal to 1. a and b என்னன்னா semi major axis and semi minor axis னு சொல்லுவோம். இதுதான் semi major axis, இது semi minor axis. ஒருவேளை எனக்கு a equal to b அப்படின்னு வந்ததுன்னா ஈக்குவேஷன் என்ன ஆகும்? x square plus a square plus y square by a square equal to 1. a square காமனா எடுத்தா x square plus y square equal to a square. Equation of a circle. ஒரு ellipseோட ஈக்குவேஷன்ல எனக்கு மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸ் ரெண்டும் ஈக்குவலா வந்ததுன்னா it becomes a circle. எனக்கு அது ஒரு சர்க்கிளா மாறிடும். And sin graph இது நம்ம பார்த்தாச்சு, cosine graph பார்த்தாச்சு, done. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் sin தீட்டாக்கும் cos தீட்டாக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்க 90 டிகிரி. எனக்கு இது ஒரு ப்ராப்பர் சைன் கிராஃப், ரைட்? கொசைன் கிராஃப் ப்ளூ கலர் லைன். நான் சொன்னா சைன் 0வா இருக்கும்போது, தீட்டா 0வா இருக்கும்போது சைன் தீட்டா 0. அதுவே தீட்டா 0னா cos தீட்டா is 1. அதே மாதிரி இங்க sin 90, தீட்டா 90யா இருக்கும்போது sin 90 is equal to 0. அதே தீட்டா 90யா இருக்கும்போது cos 90 எனக்கு 1ன்னு வருது பாருங்க. ரைட்? சோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்குன்னா 90 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 90 டிகிரி மீனிங் என்ன? சைன் கிராஃப இந்த சிவப்பு கலர் கோடு இருக்கு பாருங்க, சைன் கிராஃப அவனை நான் அப்படியே லெஃப்ட் சைடு 90 டிகிரி பிடிச்சி இழுத்தேன்னா எனக்கு காஸ் கிராஃப் வந்துடுமா? ஸோ இந்த பீக் இங்க வரணும்னா நான் என்ன பண்ணணும்? இவனை பிடிச்சி 90 டிகிரி லெஃப்ட்ல இருக்கணும். ஸோ சைனுக்கும் காசுக்கும் இருக்கிற வித்தியாசம் 90 டிகிரி தான். ஆப்செட் இஸ் 90 டிகிரி. சைன் எப்பவுமே 90 டிகிரி தள்ளி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Cards are same velocity. Differentiation பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு வரலாம் பசங்களா. ஓகே, ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் முடிச்சிருக்கோம் நம்ம? trigonometry முடிச்சாச்சு, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, கிராஃப்ஸ் முடிச்சாச்சு, எஸ். அல்ஜீப்ரா பேசிக் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ரைட், வில் ஸ்டார்ட் டிஃபரன்ஷியேஷன். ஸோ அடுத்தது டிஃபரன்ஷியேஷன். இதுதான் மேக்ஸை விட பிசிக்ஸ்ல உங்களுக்கு எக்கச்சக்க இம்பார்ட்டன்ட் டிஃபரன்சியேஷன். ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷனோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பார்த்துருமா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x. இதுதான் ரொம்ப முக்கியம். பிசிக்ஸ்ல எப்பவுமே நமக்கு ஒரு ஃபங்க்ஷனை ரெஃபரன்ஸா வச்சு இன்னொன்னு எப்படி சேஞ்ச் ஆகுது அதை தான் எக்கச்சக்க தடவை படிப்போம். இப்போ பேசிக் எக்ஸாம்பிள், சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஒரு சேஞ்சுக்கும் ஒரு ரெண்டு வேரியபிள், ஒன்னு இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேசிக்கா நான் y இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் x அப்படின்னு போடுறேன். அர்த்தம் என்ன? எக்ஸுக்கு பதில் நான் என்ன வேணா போட்டுக்கலாம். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா எனக்கு y வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது. எக்ஸுக்கு பதில் நான் என்ன போட்டாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா y வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது. அதைத்தான் நம்ம டிஃபரன்சியேஷன்ல டீடைல்டா பார்க்க போறோம். வாட் ஆர் த வேல்யூ, வாட் ஆர் த பிஹேவியர் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்ப இங்க நம்ம அதை பெருசா சேஞ்ச் பண்ண போறது இல்ல, கொஞ்சோண்டு எக்ஸ லைட்டா நான் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்கா y கொஞ்சோண்டு எனக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆகும். தட் இஸ் டிஃபரன்சியேஷன். அத ஷார்ட்டா சொல்ல போனா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா நான் எக்ஸ தான் சேஞ்ச் பண்றேன், அதுக்கு கரஸ்பாண்டிங்கா y எவ்வளவு சேஞ்ச் ஆகுது. தட்ஸ் த ஹோல் ஸ்டோரி. அதுக்கு பேரு ஸ்லோப். இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, ஸ்லோப்போட அர்த்தமே அதுதானே. எனக்கு எக்ஸ் சேஞ்ச் ஆகுறப்போ y ஏறுதா இறங்குதா அப்படின்னு பாக்குறது தான் ஸ்லோப். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு வர்ற ஆன்சர் ஸ்லோப் டெக்னிக்கலா. இப்போ லெட்ஸ் சே நம்ம ஏன் டிஃபரன்சியேஷனுக்கு போறோம் அப்படின்னா, ஒரு கர்வ் எடுத்துக்கலாம்.
ஒரு curve எனக்கு இங்க இருந்து இப்படி போகுது அந்த curveோட value is changing kind of like this. இப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் இதுல கன்சிடர் பண்ணிக்கலாமா? point number 1 and point number 2. This is point 1 and this is point 2, right? So this is y1 and y2, x1 and x2, right? x1 comma y1, x2 comma y2, right? So x1 y1, x2 y2. இது அப்படியே வச்சு விட்டுறலாம். இப்போ இதுல எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு அந்த கிராஃப்ல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு, நான் எக்ஸ் இவ்வளவு நகர்த்தி இருக்கேன், y எனக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தேவை. அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம் பாருங்க. x2 minus x1 அப்படிங்கிறது தான் எனக்கு xல இருக்கிற சேஞ்ச். இதோட கரஸ்பாண்டிங் சேஞ்ச் இன் y என்ன? y2 minus y1. ஆனா இப்ப நான் x2 minus x1 போட்டா அதோட அர்த்தம் என்ன ஆகுது? this gap, literally இந்த gap, ரைட்டா? அப்போ y2 minus y1 by x2 minus x1, இத நம்ம delta y by delta x அப்படின்னு வச்சுக்கலாம். change in y by change in x. இதோட அர்த்தம் எனக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைனை பத்தி தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் இல்லையா? x2 minus x1 and y2 minus y1 போடும்போது நம்ம இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? xல எனக்கு இவ்வளோ சேஞ்ச் ஆகுதுப்பா, ரைட்? இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இவ்வளோ சேஞ்ச் ஆகுது, yல இவ்வளோ சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு கிடைக்கிறது என்னன்னா தட் ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ். அப்ப இங்க ஆக்சுவல் கிராஃபுக்கும் நான் மெஷர் பண்றதுக்கும் எவ்வளோ கேப் இருக்கு? தேர் இஸ் அ வெரி பிக் டிஃபரன்ஸ். ஆக்சுவலான கிராஃபோட பொசிஷனுக்கும் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ற ஃபார்முலாக்கும் எனக்கு ரொம்ப பெரிய கேப் இருக்கு. that will give some error. அதுல இருந்து நமக்கு கொஞ்சம் எரர் வரும். இப்ப அதை குறைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? ஒன் செகண்ட். அதை குறைக்கிறதுக்கு தான் we are going for smaller and smaller intervals. எனக்கு இந்த டெல்டா எக்ஸ குட்டியாக்கிட்டே வர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இவ்வளவு பெருசு இருந்ததா, இப்போ நான் இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் சே இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு அந்த கேப் குறைஞ்சுது, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வரேன், கேப் குறையுது. நான் அல்டிமேட்டா ரெண்டு பாயிண்ட்ஸ் பக்கத்துல எடுக்கிறேன், வெரி க்ளோஸ். ரெண்டு பாயிண்ட்ஸ் ரொம்ப பக்கத்துல எடுக்கும்போது அந்த இடத்துல சேஞ்சுங்கிறதே நமக்கு அந்த கர்வுக்கும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசமே மறைஞ்சு போயிடும், ரைட்? இப்போ எர்த் இஸ் a ஸ்பியர். ஆனா நம்ம காலை வச்சு நடக்கும்போது ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற கர்வேச்சரை நம்மளால பார்க்க முடியுதா? எர்த் இஸ் கம்ப்ளீட்லி a ஸ்பியர். பட் நம்ம ப்ராப்பரா நடந்து போகும்போது ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற எர்த்தோட கர்வேச்சரை நம்மளால ஃபீல் பண்ண முடியுதானா? இல்ல. ஏன்னா நம்ம ரெண்டு காலுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னா ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி எர்த்தோட சர்க்கம்ஃபரன்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால when the distance, when the gap is really small, அந்த சேஞ்சுங்கிறது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா போயிடும். ஸோ டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0, இதான் நம்ம லிமிட்னு சொல்லுவோம். லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0, delta y by delta x is equal to dy by dx. இதுதான் டிஃபரன்ஷியேஷன். சிம்பிளா சொல்ல போனா என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிளை கொஞ்சோண்டு சேஞ்ச் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங்கா டிபெண்டன்ட் வேரியபிள்ல எவ்வளவு சேஞ்ச் ஆகுது. ரொம்ப பெருசா சேஞ்ச் பண்ணக்கூடாது, கொஞ்சோண்டு, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு கொஞ்சோண்டு. நான் சும்மா பேருக்கு சேஞ்ச் பண்ணி பாக்குறேன், சாப்பாட்டுல உப்பு போடுற மாதிரி கொஞ்சோண்டு தான் லைட்டா நான் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்கா y வேல்யூ எவ்வளவு சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் டெக்னிக்கல். இதுதான் டிஃபரன்ஷியேஷனோட மீனிங். ஸோ அப்ப என்ன ஆகுது, இந்த கிராஃப்ல நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன்னு வச்சுப்போம். அந்த பாயிண்ட்ல நான் dy by dx போட்டேன்னா இட் பிகம்ஸ் டான்ஜென்ட். அந்த பாயிண்டோட டான்ஜென்ட்டோட ஸ்லோப் அப்படின்னு மாறிடுது. எந்த ஒரு பாயிண்ட் வேணாலும் இருக்கட்டும், இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா இட் பிகம்ஸ் டான்ஜென்ட் அண்ட் அதோட ஸ்லோப் எனக்கு கிடைக்கும். இதுதான் டிஃபரன்ஷியேஷனோட ஜியோமெட்ரிக்கல் மீனிங். ஸோ டிஃபரன்ஷியேஷன் தான் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் சேஞ்சை மெஷர் பண்றது. அதே கிராஃபிக்கல் மீனிங் என்னன்னா ஸ்லோப். ஒரு கர்வ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எந்த அளவுக்கு ஸ்லோப்பியா இருக்கு அதை நமக்கு dy by dx டிஃபரன்ஷியேஷன் கொடுக்கும். இப்ப பிசிக்ஸ்ல நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? வெலாசிட்டி கண்டுபிடிக்க, ஆக்சலரேஷன் கண்டுபிடிப்பா, எக்கச்சக்க இடத்துல நம்ம பிசிக்ஸ்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸை நீங்க மெமரைஸ் பண்ணணும். அதை பண்ணிட்டா திங்ஸ் ஆர் ஈஸி. லெட்ஸ் கோ டு தட் ஃபார்முலாஸ்.
ஃபார்முலாஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும், பட் தே ஆர் லைக் சிம்பிள். ஏற்கனவே நேரத்துக்கு நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஃபார்முலா. இதுதானே ஃபாதர் ஃபார்முலா இருக்கிற டிஃபரன்சியேஷன்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபண்டமெண்டல். எப்படியா இருந்தாலும் இதை நீங்க ஒரு 100 தடவை யூஸ் பண்ணிருக்கணும் இந்நேரத்துக்கு. n into x to the power n minus 1. ரைட், இதுதான் பேசிக் ஃபார்முலா டிஃபரன்சியேஷன். இந்த ஸ்லைடை அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு தேவை. இதுல எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. இப்போ இதை ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்த்துடலாம். சே y is equal to x to the power n. இங்க xங்கிறது தான் வேரியபிள். n should be constant. ஸோ இங்க xங்கிறது வேரியபிள், n should be constant. அப்படி இருக்கிறப்போ dy by dx equals n into x to the power n minus 1. Right, dy by dx is n into x to the power n minus 1. இது பேசிக். பவர்ல வேரியபிள் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. பவர்ல கான்ஸ்டன்ட் இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். பவர்ல வேரியபிள் இருந்தா இந்த ஃபார்முலா இஸ் நாட் அலவுட். இது ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. இதுக்கு அடுத்து நமக்கு ட்ரிக்னாமெட்ரி இருக்கு. y is equal to sin x. இப்போ நமக்கு y dash ஓட அர்த்தம் என்ன? y dash அப்படின்னா டிஃபரன்சியேஷன். தட்ஸ் இட். இதையே நம்ம y dash அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், வேற எதுவும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு y is equal to x power 3 கொடுத்திருக்காங்க. அப்போ y dash என்ன வரும்? 3 into x to the power 3 minus 1, which is 3x square. Done. இதுவே நம்ம ஒரு ஆல்பபெட்ல போடுவோமா? y is equal to z to the power a அப்படின்னு வச்சுப்போம். dy by dz கேட்குறாங்க. a into z to the power a minus 1. அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுடலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ y is equal to sin x அப்படின்னா y dash என்ன வரும்? cos x. அதே y is equal to cos x. அப்போ y dash is equal to minus of sin x. So sin a differentiate பண்ணா cos, but cos a differentiate பண்ணா minus sin வந்துரும். அடுத்தது y is equal to tan x. இப்போ y dash is equal to secant square x. Right, y is equal to tan a differentiate பண்ணா secant square x வரணும். அதே மாதிரி y is equal to tan x க்கு பதிலு if you have cot x, அப்போ y dash என்ன வரும்? minus cosecant square x. Right, y cot x னா y dash is minus cosecant square x. அதே மாதிரி இன்னும் ரெண்டு ஃபார்முலா. y is equal to sin cos tan cot போட்டாச்சா? secant x. Right, அப்போ y dash is equal to secant x tan x. secant x into tan x ன்னு வரும். y is equal to secant x னா y dash is secant x into tan x. அதே மாதிரி y is equal to cosecant x. இப்போ y dash will be minus of cosecant x into cot x. இந்த ஃபார்முலாஸ் அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் இது நாலுமே பெட்டர். இதெல்லாம் பேசிக் நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ், மினிமம் 6 நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ். இதை கன்ஃபியூஸ் ஆகாம மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ஈஸி. நிறைய இடத்துல உங்களுக்கு தேவைப்படும் 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் ஃபார்முலாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் x பவர் n ஃபார்முலா, அதுக்கு அடுத்து 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ். ரைட், இதை மேண்டேட்டரியா நீங்க மெமரைஸ் பண்ணியே ஆகணும். இப்போ இது முடிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் லிஸ்ட் எல்லாம் பார்த்துடலாம் பாருங்க. இதுக்கு அடுத்து இருக்கிற ஃபார்முலாஸ். இப்போ y is equal to constant அப்படின்னு இருக்கு. ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆன்சர் என்ன ஆகும்? 0. ஏன்னா கான்ஸ்டன்ட்னால என்ன அர்த்தம்? சேஞ்சே ஆகாதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஒரு கான்ஸ்டன்ட்னா சேஞ்ச் ஆகாது. பட் டிஃபரன்ஷியேஷன் என்ன? சேஞ்சை பத்தி படிக்கிறது தான் டிஃபரன்ஷியேஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச் அதை பத்தி படிக்கிறது தான் டிஃபரன்ஷியேஷன். இஸ் 0. எப்படின்னு பார்த்தா, let's say I have a graph. ரைட், எனக்கு இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த கிராஃப்ல this is a constant line. இது y axis, இது x axis. let's say y is equal to constant. so இங்க நான் x சேஞ்ச் பண்ணி பார்க்கிறேன். 1 2 3
4. ரைட், நான் எக்ஸை சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். நான் எக்ஸை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு y வேல்யூ என்ன ஆகுது பாருங்க, இட் இஸ் கான்ஸ்டன்ட். நான் என்ன எக்ஸ் எடுத்தாலும் எனக்கு y வேல்யூ சேஞ்சே ஆகலை. மீனிங் டெல்டா y பை டெல்டா எக்ஸ் எடுத்தா எனக்கு டெல்டா எக்ஸ் சம் வேல்யூ இருக்கு, பட் டெல்டா y இஸ் 0. y இஸ் நாட் சேஞ்சிங். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அதனால தான் dy பை dx நமக்கு 0 அப்படின்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் y இஸ் ஈக்குவல் டு ln x. ரைட், y dash என்ன வரும், 1 by x. ஸோ நம்ம ln இல்ல log டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு 1 by x ஆன்சர் வரும். y is equal to e power x எடுத்தோம்னா y dashும் நமக்கு e power x அப்படியே தான் இருக்கும். So y is equal to e power x னா எனக்கு y dash will also be e power x. e power x தான் சூப்பர்மேன் மாதிரி. அவனை இன்டகிரேட் பண்ணாலும் சரி, டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் சரி, நமக்கு எந்த வித சேஞ்சும் ஆகாது. he'll remain the same. ரைட், அப்படியே தான் இருக்கும். இன்டகிரேஷன்லயும் நம்ம பார்ப்போம், e power x இன்டகிரேட் பண்ணாலும் you will get the same thing. Right, y is equal to e power x, y dash is equal to e power x. So இதோட பேசிக் ஃபார்முலாஸ் முடிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் பேசிக் ஃபார்முலாஸ். இதுதான், இதை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா போதும். இதுக்கு மேல நமக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ்னா அடிஷனுக்கு, சப்ராக்ஷனுக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு, டிவிஷனுக்கு 4 ரூல்ஸ். அது இல்லாம செயின் ரூல் ஒன்று இருக்கு, சப்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கு. சப்ஸ்டிடியூஷன் கூட இல்லை, செயின் ரூல். எஸ், அதை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா டிஃபரன்சியேஷனோட பேசிக் அதை முடிஞ்சிருச்சு. எல்லா கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். டிஃபரன்சியேஷன் போயிடுமா? ஓகே, ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம மேல ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா லெட்ஸ் டூ தட் கொஸ்டின். கொஸ்டின் பாருங்களேன். சாரி, இது இல்ல, இங்க இந்த கொஸ்டின். எஸ், இங்க two cards P and Q start from a point at the same time in a straight line, and their positions are represented by xp is equal to at plus pt square. xqt is equal to ft minus t square. At what time do these cars have the same velocity? அப்போ எந்த நேரத்துல இந்த ரெண்டு கார்ஸுக்கு வெலாசிட்டி சேமா இருக்கு அப்படின்றது கொஸ்டின். இப்ப சேம் வெலாசிட்டினா ரெண்டுத்தோட வெலாசிட்டியும் ஈக்குவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து வெலாசிட்டி ஃபார்முலா நம்ம அடுத்த சாப்டர்ல படிப்போம், பட் ஸ்டில் நீங்க படிச்சிருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில போடுறேன். வெலாசிட்டி p is equal to dxp by dt அப்படின்னு வரும். should be equal to velocity q, அதுதான் கொஸ்டின். dxq by dt. ஸோ இவனோட வெலாசிட்டியும் இவனோட வெலாசிட்டி p and q ரெண்டும் சேமா இருக்கிறப்ப எவ்வளவு நேரத்துல ரெண்டும் சேமா இருக்கு? தட்ஸ் a question. டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா? a plus 2bt அப்படின்னு வரும். ஏன்னா இங்க t டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 into t to the power 1 minus 1, anything to the power 0 1 அப்படின்னா at plus 2bt equals இவனோட வெலாசிட்டி f minus 2t. சால்வ் பண்ணுவோமா? இந்த 2t இந்த பக்கம் வந்துட்டு இந்த a அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ 2bt plus 2t equals f minus a. So t into 2t into b plus 1 equals f minus a. So t is equal to f minus a by 2 into b plus 1. f minus a by 2 into b plus 1. This is the answer. So differentiation இப்படித்தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இதுல கூட ஒரு ரூல் ஒன்று பார்க்கணும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அப்படின்னு சொன்னா, அப்போ இங்க at இருக்கு. அப்போ ஏங்கிறது கான்ஸ்டன்ட் தானே, அது டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்திருக்கணுமே. எப்படி t போட்டேன்? அதுக்கு தான் அந்த ரூலை நம்ம பார்க்கலாம் பாருங்க. அந்த ரூல் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஸோ வாட் இஸ் தட் ரூல்? இப்போ இங்க நம்ம கான்ஸ்டன்ட்டை நேரா டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அப்படின்னு சொல்லியாச்சு. பட் அதே கான்ஸ்டன்ட் எனக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. கான்ஸ்டன்ட் வந்து தனியா பிளஸ் போட்டு 0, ஒரு அடிஷன் ஆர் சப்ராக்ஷன்ல கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அது 0 ஆகும். சப்போஸ் எனக்கு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் கூட மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னா அங்க 0 ஆகாது. பாத்தீங்கன்னா y is equal to some constant into a function of x அப்படின்னா, இப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன்.
அப்ப என்ன ஆகும்? c into f dash of x. நான் அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியே வச்சுட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுவே எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்ததுன்னா then y dash equal to 0. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியணும். கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே வச்சுட்டு ஃபங்க்ஷனை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அதுவே கான்ஸ்டன்ட் வெறும் ஐசோலேட்டடா இருந்ததுன்னா it becomes 0. சரி, இப்போ அடுத்த y is equal to f of x plus g of x, right? So அப்போ y dash என்ன வரும்? f dash of x plus g dash of x, right? So y dash is equal to f dash of x plus g dash of x. அது எனக்கு differentiation is distributable. நான் அதை distribute பண்ணிக்கலாம். இப்போ இங்க y is f of x plus constant. அப்ப ஆன்சர் என்ன வரும்? y dash is equal to f dash of x plus 0. Right? So இது 0 ஆயிடும். Constant differentiate பண்ணும்போது 0 ஆயிடும். Same thing applicable for minus. மைனஸுக்கும் இதே ஸ்டோரி தான். முடிஞ்சிருச்சு. இப்போ multiplication and division. சரி, இந்த கொஸ்டினை போட்டு முடிங்க. அதுக்கப்புறம் we'll do multiplication. Let's finish this question. இங்க x கொடுத்திருக்காங்களா? x is equal to at plus bt square minus ct cube. Correct? என்ன? The velocity of the particle when its acceleration is 0. எனக்கு அந்த பார்ட்டிகளோட ஆக்சிலரேஷன் 0 ஆகுறப்ப அவனோட வெலாசிட்டி என்ன? அதுதான் கேள்வி. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு dx by dt, ஆக்சிலரேஷன் dv by dt. இப்போ இவனை ஈக்குவல் டு 0 போட்டா you will get a time interval. ரைட்? ஸோ ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு 0 போடும்போது நமக்கு ஒரு டைம் கிடைக்குமா? இதை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டா ஒரு டைம் கிடைக்கும். அந்த டயத்தை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா அந்த dx by dt இருக்குல்ல, அதுல சப்ஸ்டிடியூட் பண்ணா உங்களுக்கு ஒரு வெலாசிட்டி கிடைக்கும். This is what you are going to do. So ஒரு 5 minutes time இத போட்டு முடிங்க. I'll be back in 5 minutes. 5 minutes ஆகாது. Just give me 2 minutes. I'll be back. But அதுக்குள்ள அந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க. So இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு you'll get an answer. அதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0. ஏன்னா நமக்கு ஆக்சிலரேஷன் 0 ஆகணும்ன்றது தான் கொஸ்டின். அதுல இருந்து வர்ற டைமை தூக்கி வெலாசிட்டியில சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சு வைங்க.
இல்ல ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? ரைட். ஸோ டிஃபரன்சியேஷன் பண்ணிடுமா? velocity என்ன ஆகும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா you'll have a into plus b into 2t plus minus minus 3ct square at a plus b into 2t என்ன t square differentiate பண்ணா 2t t cube differentiate பண்ணா t 3t square. So this is velocity. இப்ப திருப்பி இங்க இருந்து acceleration இவனை திருப்பி differentiate பண்ணோம். இங்க a constant additionல இருக்கு. 0 ஆகுமா? 0 plus இங்க 2b minus 6ct. கரெக்டா? இது acceleration. இப்ப இந்த acceleration எனக்கு 0 ஆகணும். This is equal to 0. கரெக்டா? differentiation திருப்பி செக் பண்ணுங்க. at plus bt square minus ct cube. So first தடவை differentiate பண்ணும்போது brainstormer answer கண்டுபிடிச்சாச்சா? சரிடே, இந்தா போட்டுருவோம். a plus 2bt minus 3ct square. Correct? Once again differentiated 2b minus 6ct equal to 0 போட்டா 2b equals 6ct. So b by 3c equals t. இதுதான் நமக்கு டைம் கிடைச்சிருச்சு. இந்த டயத்தை தூக்கி வெலாசிட்டியில சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதான். இங்கிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா you'll get it. The velocity அதானே கேட்டுக்கிறாங்க. So velocity equals a plus 2b into b by 2c. 2b into b by 2c. Right? Plus 3 minus 3c c into b by 3c by 3c. ஆனா இங்க t square, the whole square. So தனித்தனியா ஸ்கொயர் போட்டுக்குமா? So square போனா b square by 9c square. கரெக்டா? So 2 2 இங்க கேன்சல் ஆயிடுமா? 3 இந்த இடத்துல 3 இந்த இடத்துல c and c கேன்சல் ஆயிடுச்சா? So remaining என்ன வரும்? a plus b square by c minus b square by 3c. Right? So solve பண்ணா a plus இங்க b square by c காமன் எடுத்தா 1 minus 1 by 3. So 2 by 3 அப்படின்னு வரும். a square plus 2 by 3 b square. a square ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? Hello Ahmed, very good morning. Right. Second. a square by option இல்லையே. a plus 2 கீழே 3 2c தானே. 2t. Okay. a b into 2t. 2b into time வந்து நமக்கு b by 3c. So a plus 2 by 3 b square. 1 second. b square by 3c. But 3 minus இடிக்குதே, something is missing. என்ன மிஸ் ஆயிருக்கு? Okay, options something might be wrong. We'll check. 1 minus 1 by 3, 2 by 3 தானே மீதி இருக்கும். இங்க b square by c minus b square by 3c வருதுல்ல. a plus b square by c minus b square by 3c. So b square by c காமனா வெளிய எடுத்தா we'll have 1 minus 1 by 3. 1 minus 1 by 3, 2 by 3. Calculationல ஏதாவது மிஸ்டேக்கா? Wait, திருப்பி போட்டுறலாம். So t வந்து b by t is equal to b by 3c. இது கரெக்ட். இப்போ velocity என்ன வரும் நமக்கு? a plus 2bt minus 3c t square. So velocity is equal to a plus 2bt minus 3c t square. So a plus 2b into b by 3c minus, okay, 2b by 3c. நான் இங்க 2c போட்டு கேன்சல் பண்ணி வச்சிருக்கேன். ரைட். நான் இங்க கேன்சல் பண்ணி வச்சிருக்கேன். My mistake. நம்பரை மாத்தி போட்டதுனால மிஸ்டேக் ஆயிருக்கு. This is, we'll do it again.
3c into b 3c into b square by 9c square, right? இங்க நான் எழுதும்போது I have written 2c. தப்பா எடுத்து எழுதி வச்சிருக்கேன், my mistake. So this cancel item, this and this cancel. So a plus 2 by 3 b square by c minus b square by 3c. Yes, இப்போ a plus b square by 3c. Correct. A plus b square by 3c. A plus b square by 3c. Option B. Right answer. Right answer. Right day. Done. So basic differentiation based பண்ண question. இது பாருங்க, this is a previous year question. இந்த பேசிஸ்ல தான் question வரும். இது ஒன்னு போடும் பாருங்க. இது அதோட பெஸ்ட். அங்கேயாவது நமக்கு ப்ராப்பர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருந்தது, கியூபிக்கல் ஈக்குவேஷன் இருந்தது. இங்க கியூபிக்லாம் இல்ல, இன்வர்ஸ் ஈக்குவேஷன் போடும் பாருங்க. The particle moves a distance x in time t. According to equation, x is equal to t plus 5 to the power minus 1. The acceleration of the particle is proportional to, same logic, x is equal to t plus 5 the whole power minus 1. இப்போ first acceleration கண்டுபிடிக்கணும். Let's do velocity first. Velocity is equal to dx by dt, same format, minus 1 into t plus 5 the whole power minus 1 minus 1. Formula ஞாபகம் இருக்கா பசங்களா? x power n differentiate பண்ணா n into x to the power n minus 1. So power minus 1 into t plus 5 the power minus 1. So again simplify this, minus t plus 5 the whole power minus 2. The velocity. Acceleration is proportional to, that's a question. Acceleration என்ன ஆகும்? Again differentiate this. Minus வெளியே வச்சிட்டு minus 2 into t plus 5 the whole to the power minus 2 minus 1. Correcta? n into x to the power n minus 1. Right? இதை simplify பண்ணி எழுதலாமா? a equals 2 into velocity க்கு பதிலு t plus 5 the whole power minus 3. Right? இப்போ இதை நம்ம velocity termsல substitute பண்ணணும். So இங்க இருந்து what can you say about velocity? இதை வச்சு நம்ம velocity என்னன்னு சொல்லலாம்? Rearrange பண்ணுவோம் பாருங்க. Minus v is equal to t plus 5 the whole power minus 2. சொல்லலாமா? Minus v is equal to t plus 5 the whole power minus 2. இதுக்கு பதிலு இந்த minus 2 இந்த பக்கம் வச்சுட்டு இந்த t plus 5 தூக்கி அங்க substitute பண்ணிக்க வேண்டியதான். Substitute பண்ணா you will get the solution. Done. இல்ல velocity இல்லனா distanceல you can try anything, either velocity இல்ல distance, ரெண்டுத்துல எதை வேணாலும் substitute பண்ணிக்கலாம். இப்போ distance நமக்கு என்ன வருது? x is equal to t plus 5 the whole power minus 1. ரெண்டுத்தையும் substitute பண்ணி try பண்ணி பார்ப்போம் பாருங்க. இப்போ x to the power minus 1 so minus 1 is equal to t plus 5. Right? X to the power minus 1. இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 by minus 1 ன்னு வரும். Right? So power left hand side ல வந்துச்சுன்னா 1 by minus 1 வரும். So x to the power minus 1 is 3 by 5. Sorry, t plus 5. So a is equal to 2 into x to the power minus 1 the whole power minus 3, which is equal to 1 x to the power 1 into 3, 3. Done. Distance to the power 3 இல்ல, நமக்கு ஆப்ஷன் இல்ல. Distance to the power இல்லவே இல்லையா? So இத velocity termsல தான் நம்ம இப்ப ட்ரை பண்ணி ஆகணும். So அப்ப let's say நம்ம magnitude மட்டும் போடுறோம்னு வெச்சுப்போமே. So velocity க்கு பதிலு what can we write? இந்த இடத்துல t plus 5 க்கு பதிலு இத rearrange பண்ணோம்னா இந்த இடத்துல எனக்கு minus 1 by 2 வருமா? v to the power minus 1 by 2 வரும். அதை தூக்கி acceleration குள்ளர substitute பண்ணலாம். Acceleration is equal to 2 into v to the power minus 1 by 2 the whole to the power minus 3. So which is 2 into v to the power 3 by 2. So velocity to the power 3 by 2. இங்க proportional to கேட்டுக்கிறாங்க. So அந்த minus அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையே இல்லை.
ஸோ கான்ஸ்டன்ட் மைனஸ் அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு ப்ரொபோர்ஷனாலிட்டி மட்டும் நம்ம பார்க்கும்போது acceleration is proportional to v to the power 3 by 2. Done. Yes, B option. Correct today. அடுத்த question பாப்போமா? 2020 question. A particle moves along a straight line OX. At time t in seconds, the distance x of the particle is given. Yes, so how long would the particle travel before coming to rest? So, இது ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சேம் ரெஸ்ட்ல ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் என்ன? வெலாசிட்டி 0. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டு டைம் கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சிருச்சு. ஹவு லாங் ஒரு டிராவல், பட் இங்க டிஸ்டன்ஸ் கேட்டுக்கிறாங்க. சரி, இங்க டைம் கண்டுபிடிச்சு அதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா டன். ஸோ வெலாசிட்டி டைரக்டா நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன். 0 plus 12 minus 3t² equals to 0. அப்போ 3t square equals 12, t square equals 4, t is equal to 2. அப்போ 2 செகண்ட்ல அந்த பார்ட்டிகிள் ரெஸ்ட்டுக்கு வந்துருது. போடுங்க. x is equal to 40 minus 12 into 2 minus 2 cube, which is 40 minus 24, sorry, plus 24 minus 8, which is 40 plus 16, 56. So 56 meters, 56 மீட்டர்ல it will come to rest. 24 வருதா? இல்ல எப்ப 24 வருது? Check again. 40 plus velocity 0 போட்டா 12 minus 3t square. கரெக்டா? அப்ப t 2 seconds. 4 2 seconds. That is right. இப்போ 2 தூக்கி நாங்க அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா 40 plus 24 64 minus 2 cube 8 64 minus 8 56 தான வருது. 56 கரெக்ட் ஆன்சர். போதும். இப்போ டிஃபரன்சியேஷன்ல நான் சொன்ன மீதி ஃபார்முலாஸை பார்த்துருவோமா? ஸோ இப்போ பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ we have set of rules. நமக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கு நம்ம அடிஷன் ரூல் பார்த்தாச்சு. இப்போ மல்டிப்ளிகேஷன். அடிஷன்ல நம்ம டைரக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணோமா? d by dx of let's say u plus v இருந்தது. u plus v இததான் du by dx plus dv by dx னு போட்டாச்சு. மீன்ஸ் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனா d by dx of uv அப்படின்னு இருக்கு. So இத du by dx into dv by dx அப்படின்னு எழுதுனீங்கன்னா தப்பு. அப்படி எழுதக்கூடாது. மல்டிப்ளிகேஷன்ல இத நீங்க டைரக்டா இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. இட் இஸ் a mistake. Right? So don't இத ட்ரை கூட பண்ணக்கூடாது. தப்பு. நிறைய பசங்க இதை அவசரப்பட்டு அப்படி தப்பு எழுதி வச்சிருந்தீங்க. இப்ப எப்படி போடலாம்? d by dx of uv அதுக்குன்னு ஃபார்முலா இருக்கு. நம்ம அந்த டெரிவேஷன் குள்ள போல ஜஸ்ட் uv ரூல் அப்படின்னு வாங்க. என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள், இங்க ரெண்டு வேரியபிள் இருக்கா, u and v ரெண்டுமே வேரியபிள்ஸ். ஒருத்தனை கான்ஸ்டன்டா வச்சுட்டு இன்னொருத்தனை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. u dot dv by dx plus v dot du by dx. Right, u into dv by dx plus v into du by dx. இதுதான் ஒரு ப்ராப்பர் uv ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தனை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு அசியூம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பிளஸ் இன்னொருத்தனை கான்ஸ்டன்டா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அவனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இத ஷார்ட் ஃபார்ம்ல u into v dash plus v into u dash. uv the whole dash. இதுதான் uv ரூல். அதே மாதிரி டிவிஷனுக்கு ஒன்னு இருக்கு. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா வரும். u by v the whole dash. So first ஆரம்பிக்கிறது v square. போட்டாச்சு ஆரம்பிக்கிறது v square. v into u dash minus u into v dash. இங்க ஆர்டரை மாத்தி எழுதிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஏன்னா நடுவுல மைனஸ் வருது. இங்க பிளஸ் வர்றதுனால எப்படி வேணா எழுதிக்கலாம். uv dash vu dash எப்படி வேணா எழுதிக்கலாம். பட் அங்க மைனஸ் வர்றதுனால v தான் ஃபர்ஸ்ட். இங்க நான் எப்படி ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா, இமேஜின் a triangle. ட்ரையாங்கிள்ல 3 கார்னர்லயும் எனக்கு v தான் இருக்கு. பாருங்க, மேல லெஃப்ட் ஹேண்ட்ல v,
கீழையும் v, ரைட் சைட்லயும் v. நடுவுல மீதி ரெண்டுக்குள்ளர உள்ள u அப்படின்னு வச்சுப்போம். So v into u dash minus uv dash divided by v square. Denominatorல dash எதுவுமே வராது, just square. அவ்வளவுதான். இது u by v format. That's it. Done. இதுக்கு அடுத்து ஃபைனல் ஒண்ணு செயின் ரூல். அதுதான் கொஞ்சம் தலைவலி. இப்ப செயின் ரூல் என்னன்னா நமக்கு let's say y is equal to f of x. அது இல்லாம x is given as a function of z. Right? y-ங்கிறது எனக்கு x என்ற ஃபங்க்ஷன்ல கொடுத்திருக்காங்க. x is given as another function. x is a function of z எனக்கு இருக்கு. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? x is a function of z. பட் क्वेश्चनல என்ன கேக்குறாங்க? dy by dz. dy by dz கேக்குறாங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? எனக்கு y-ய x வச்சு மட்டும் தான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். பட் x z க்கு தனியா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ சிம்பிளா நான் dy by dz கூட into dx by dx மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்பா. ரெண்டும் கேன்சல் ஆயிடும், 1 ஆயிடும். மல்டிப்ளிகேஷன்ல ஐடென்டிட்டி இஸ் 1. அதனால நான் 1 தூக்கி யாரு கூட மல்டிப்ளை பண்ணாலும் எந்த சேஞ்சும் வர போறது கிடையாது. ரைட்? ஜஸ்ட் dx by dz dx by dx மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்றோம்? இதை ஸ்வாப் பண்ணணும். இவங்களோட பிளேஸை மாத்துறோம். dy by dx into dx by dz. ரைட்? அப்படி மாத்தி எழுதிட்டா செக் பண்ணி பாருங்க. क्वेश्चनல நான் y with respect to x differentiate பண்ணி எழுதிட்டு x with respect to z differentiate பண்ணி எழுதுனேன்னா முடிஞ்சு போச்சு. டன். ரைட்டா? இப்போ இந்த செயின் ரூல் புரிஞ்சுக்கிறதுக்கு let's do an example. y is equal to sin z அப்படி கொடுத்திருக்காங்க. ரைட்? y is equal to sin z அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ क्वेश्चनல உங்களுக்கு என்ன கேக்குறாங்க? let's say dy by dx அப்படின்னு கொடுத்திருக்காங்க. dy by dx. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள் dy by dz into dz by dx. கரெக்டா? இங்க நான் அதுதான ஃபார்முலாவா சொன்னேன். dy by dx into dx by dz. இங்க x ஓட ஃபங்க்ஷன் கொடுக்கவே இல்லை. we don't know x ஓட ஃபங்க்ஷன் என்னன்றது நமக்கு கொடுக்க, சாரி z. dx by dz இங்க ரிவர்ஸ்ல இருக்கு. dz zங்கிறது என்னன்னு நமக்கு இங்க கொடுக்கவே இல்லை. கரெக்டா? சோ எப்படி சால்வ் பண்ணலாம்? இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு cos z into dz by dx அப்படியே இருக்கும். இப்போ z க்கு பதிலு they can give something else. Example, let's say z க்கு பதிலு 1 plus x square அப்படின்னு கொடுக்குறாங்க. 1 plus x square. So dz by dx என்ன ஆகுது? 2x. கரெக்டா? 2x. அதை தூக்கி அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். So the final answer will become cos z into 2x. z க்கு பதில் you can substitute. y dash is equal to cos of 1 plus x square into 2x. இப்படிதான் நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து நிக்கும். பார்க்க கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும், பட் இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். இப்போ இத ஓவராலா क्वेश्चन எப்படி வரும் தெரியுமா? y is equal to sin of 1 plus x square. இத டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லு. dy by dx. Differentiate this with respect to x. இந்த பேசிஸ்ல நமக்கு क्वेश्चन வரும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் ரூல், செயின் ரூல். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும்? வெளியே இருக்கிற ஃபங்க்ஷன், இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னர் மோஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் மோஸ்ட் டு இன்னர் மோஸ்ட். இங்க வெளியே இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன? sin. அதுக்குள்ளார இருக்கிறது தான் 1 plus x square இல்லையா? சோ dy by dx க்கு cos of 1 plus x square. நான் அட் a டைம் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் பண்ணணும். நான் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணக்கூடாது. sin மட்டும் தான் போடணும். cos of 1 plus x square into x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. சோ இதுதான் நேரா ஒரு ஸ்டெப்ல போட்டுறலாம். So this is the answer. y dash is cos of 1 plus x square into 2x. So இந்த ஷார்ட்கட் ஞாபகம் இருந்ததுன்னா நீங்க நேரா போட்டுறலாம். இப்போ let's do one more problem. இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் போடுவோமா? சூப்பர் क्वेश्चन உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஹோல்ட் ஆன். இங்க இது நல்ல क्वेश्चन ஆச்சு, காணுமே.
Yes. Y is equal to 4x square minus 2x. Y is equal to 4 into e to the power x square minus 2x. Right? Y is equal to 4 is equal to 4 into x to e to the power. Y is equal to 4 into e to the power x square minus 2x. Correct? Y is equal to 4 e to the power x. Yes, correct. Now, question என்ன நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது dy by dx. இதை ரெண்டு விதமா போடலாம். நீங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா போட்டு விட்டுறலாம். பட் ஆரம்பத்துல இந்த செயின் ரூல் நீங்க பிராக்டிஸ் பண்றப்போ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போட்டு போடுங்க. சப்ஸ்டிடியூட் பட்டு போடுங்க. இல்ல டைரக்டா போடணும்னாலும் போடலாம். இப்போ சப்ஸ்டிடியூஷன் எப்படி? எனக்கு d by ex க்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கு. கரெக்ட்? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e to the power x க்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கு. இதுக்கு we don't have any direct formula. சோ என்ன பண்ணலாம்? let's substitute. இத மாத்தி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். let x square minus 2x, let that be z. அப்போ y is equal to 4 into e power z. அப்போ dy by dz, x தான் எனக்கு வேணும் இல்லையா? dy by dx is equal to dy by dz into dz by dx. So, இப்போ dy by dz என்ன வரும்? 4e power z அப்படியே தான் இருக்கும் into dz. இந்த பைபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x minus 2. கிளியர்மா? 2x minus 2. z க்கு பதிலா திருப்பி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க வேண்டியதான். 4 into e to the power x square minus 2x into 2x minus 2. அவ்வளவுதான். This is your answer. இத டைரக்டா நம்ம பார்த்த உடனே எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் 4ங்கிறது கான்ஸ்டன்ட்டா அவனை வெளியே வச்சுட்டு இந்த e to the power x square minus x அதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஃபங்க்ஷன். அதை ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சிடணும். into bracket குள்ளர இருக்கிறது 2x minus 2. சோ ஒரே ஸ்டெப்ல கூட நீங்க போட்டுறலாம். பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒன் ஸ்டெப்ல நீங்க போட்டு விட்டுறலாம். அது பிராக்டிஸ் பண்ற வரைக்கும் வேற வழி இல்ல, கஷ்டம்தான். ரைட். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் மோர் क्वेश्चन. y is equal to cos square x. இப்போ dy by dx என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்க பார்த்தா நேரா y x ஃபார்மேட்ல தானே இருக்கு அப்படின்னு தோணும். பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு cos ஸ்கொயர் இருக்கு. வெறும் cosக்கு மட்டும் தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். we have cos square x. so cos ஸ்கொயர்ங்கிறது தான் இந்த இடத்துல ஸ்கொயர் is the outermost function. அதுக்குள்ளர cosங்கிறது innermost function. so let's do it. come on. இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க பாப்போம். y is equal to cos square x. ஆன்சர் என்ன வரும்? hello Mr. Kannan, very good morning. So direct answer போடணும்னா y dash is equal to 2 cos x into cos a differentiate பண்ணா you will have minus sin x is equal to minus 2 cos x sin x. so இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கா மெட்ரிக் ஃபார்மேட்ல எழுதலாம். 2 sin theta cos theta க்கு பதில் minus sin 2 theta அந்த மெத்தட்ல நேரா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். எஸ் 2 sin theta cos theta கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஃபார்முலா சொன்னேன். minus sin 2x. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த பவரை மட்டும் பேஸ் பண்ணி சால்வ் பண்றேன். மைனஸ் அதாவது பவரை மட்டும் சால்வ் பண்ணா n இன்டூ இதை என்டையர் டேர்ம் ஃபங்க்ஷன் வச்சுட்டு பவர் 2 minus 1 அதனால cos x வந்துருச்சு. இல்ல இதை நீங்க சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல போடணும்னா let us assume z equals cos x அப்படின்னு போட்டா அப்போ உங்களுக்கு y என்ன வரும் பாருங்க, z ஸ்கொயர் dy by dz into dz by dx which is 2z. even with respect to z differentiate பண்ணும்போது 2z into dz by dx cos x differentiate பண்ணா minus sin x is equal to 2 into z value என்ன cos x into minus sin x which is minus sin 2x.
டன். ஸோ நீங்க சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணியும் போடலாம், இல்ல செயின் ரூல் டைரக்டாவே போட்டு விட்டுறலாம். வேற ஏதாவது questions? இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன் அனலைஸ் பண்ணும்போது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா, ஏற்கனவே அந்த ஸ்லோப் கணக்கு சொன்னேன்ல, ஸ்லோப் நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னா the function is increasing, ஸ்லோப் நெகட்டிவ்னா function is decreasing. ஸோ ஸ்லோப்புக்கு பதில் எங்க we use dy by dx. சரி, ஒரு ரெண்டு கிராஃப் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் எனக்கு இப்படி இருக்கு. ஸோ another graph. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப்ல let's take 2 points. இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். ஸோ இவனோட இனிஷியல் ஸ்லோப் எவ்வளவு இருக்கும்? θ1. இந்த இடத்துல நான் dy by dx கண்டுபிடிக்கிறேன் for point 1. அதே மாதிரி இங்க போட்டேன்னா θ2 dy by dx at 2. இங்க விசிபிளாவே θ2 is greater than θ1. தெரியுதா? θ2 is greater than θ1. அப்போ ஸ்லோப் at this point is greater than slope at this point. ரெண்டாவது பாயிண்ட்ல இருக்கிற ஸ்லோப் மொத பாயிண்ட்டை விட அதிகமா தான் இருக்கு. அப்போ அந்த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு அர்த்தமா? ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங். இங்க அதே மாதிரி அப்டிவ்ஸ், ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீசிங். ஸ்லோப் பாசிட்டிவ்னு வந்ததுன்னா ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங், ஸ்லோப் நெகட்டிவ்னு வந்ததுன்னா ஃபங்க்ஷன் டிக்ரீசிங். இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுல இருந்து அட் த லீஸ்ட் ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் வராமையும் இருக்கும், கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் மேக்ஸிமம் மினிமம். நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். தி ப்ரொசீஜர் இஸ், நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்னன்னா y is equal to f of x அப்படி இருக்குப்பா. இதோட கிராஃப் எடுத்து நம்ம பார்க்குறோம். அந்த கிராஃப் எனக்கு எப்படி இருக்கு? லெட்ஸ் சே அந்த கிராஃப் ரேண்டம் கிராஃப். இதோட ஃபங்க்ஷன் தான் y is equal to f of x கொடுத்திருக்காங்க. f சைனா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். Right, so y dash is equal to f dash of x. இது நமக்கு எதை கொடுக்கிறது? ஸ்லோப். Right, so நான் y dash போடும்போது அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது I'll get slope. கரெக்ட் தானே? இப்போ எனக்கு அந்த கர்வோட மேக்ஸிமா ஆர் மினிமா வேணும். நம்ம அந்த கர்வோட மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ், மினிமம் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்றோம். இப்போ டெக்னிக்கலா மேக்ஸிமம் பாயிண்ட்ல ஸ்லோப் என்னவா இருக்கும் பாருங்க. இதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட், இது மினிமம் பாயிண்ட். இது இன்னொரு லோக்கல் மேக்ஸிமம், இது லோக்கல் மினிமம். இதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமம். கரெக்டா? இந்த இடத்துல 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிருக்கோம். இருக்கிறதுலே ஹைட்டான பாயிண்ட் இவன் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5. இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் 6. இருக்கிறதுலே ஹைட்டான பாயிண்ட் 5வது. அவன் தான் அப்சல்யூட் மேக்ஸிமம். இருக்கிறதுலே அதிகமானது அவன் தான். இருக்கிறதுலே லோவா இருக்கிறது 4. அத அப்சல்யூட் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாம 1 2 3 இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மேக்ஸிமம். அந்த இடத்துல அவன் மேக்ஸிமமா இருக்கான் அப்படி சொல்லிக்கலாம் நம்ம. இப்ப அந்த அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் இருக்குல்ல, அந்த வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இஃப் யூ நோட்டிஸ் எனி ரேண்டம் பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் நம்ம. இந்த பாயிண்ட்ல எனக்கு ஸ்லோப்போட வேல்யூ இப்படி இருக்கும். ரைட்? அது மாதிரி எந்த ஒரு டாப் பாயிண்ட்ல எடுத்தாலும் ஸ்லோப் வந்து பிளாட்டா தானே இருக்கும். மேக்ஸிமம் பாயிண்ட்லயும் சரி, மினிமம் பாயிண்ட்லயும் சரி, டாப் மோஸ்ட் பாயிண்ட்லயும் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்லயும் டான்ஜென்ட் வந்து எனக்கு பிளாட்டா தான் இருக்கும். கரெக்டா? நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சேன்னா ஸ்லோப் வில் பி 0. ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ், மினிமம் பாயிண்ட்ஸ் எல்லாத்துலயுமே 0 தான் ஸ்லோப்பா இருக்கும். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் நம்ம இங்க கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறது மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் அண்ட் மினிமம் பாயிண்ட்ஸ். ரைட்? ரெண்டுத்திலயுமே தியரட்டிக்கலி அட் மேக்ஸ் and minimum, at maximum and minimum slope will be 0. so maximum point லையும் சரி, minimum point லையும் சரி, slope should be 0. ரைட்டா? so இங்க அந்த கண்டிஷனை யூஸ், அந்த கண்டிஷனை தூக்கி நம்ம அப்ளை பண்றோம். at maximum slope is 0. அப்ப எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு ஸ்லோப் 0 வருதோ அங்கெல்லாம் எனக்கு மேக்ஸிமம் இல்ல மினிமம் ஏதோ ஒன்னு இருக்குன்னு அர்த்தம்.
எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு ஸ்லோப் 0 வருதோ அப்ப அங்கிட்ட எனக்கு மேக்ஸிமம் இருக்கணும் இல்ல மினிமம் இருக்கணும். சோ அப்ப மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன? just differentiate it equal to 0. அந்த differentiate பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா எனக்கு 0 ஸ்லோப் வேல்யூஸ் கிடைக்கும். வேல்யூஸ்னா என்ன? x வேல்யூஸ். இப்ப இங்க இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவா இருக்கும்னா x1, x2, x3, x4, x5. எனக்கு நான் அதை ஈக்குவல் டு 0 போட்டேன்னா இந்த 5 பாயிண்ட்ஸும் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு வச்சுப்போம். ஆரம்ப கர்வை விட்டுருங்க. I'll get all these points. எனக்கு இதுல இருக்கிற 5 பாயிண்ட்ஸுமே கிடைச்சிரும். 1 2 3 4 5 இந்த பர்టిక్యులர் கர்வ்ல. இப்போ எனக்கு கர்வ்ல ஒரே ஒரு மேக்ஸிமம் மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. தென் எனக்கு x1 1 மட்டும் தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு சைன் கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு இன்ஃபினிட்டி டைம்ஸ் x வந்துட்டே இருக்கும். ரைட்? பட் ஓவரால் ஐடியா ஈக்குவல் டு 0 போடும்போது எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு ஸ்லோப் 0 ஆகுதோ I'll get all those values of x. இப்போ அந்த மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் என்னது? Position of maxima or minima. இவங்க வேல்யூஸ் கிடையாது. அந்த மேக்ஸிமா ஆர் மினிமா அவங்களோட பொசிஷன் தான் இதெல்லாம். They are not absolute maxima, they are not absolute minima. They are the positions of maxima or minima. இப்போ இந்த y எடுத்து f of x1 போட்டோம்னா அந்த x1 தூக்கி அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா எனக்கு அந்த பர்టిక్యులர் மேக்ஸிமா கிடைக்கும். மேக்ஸிமா 1 கிடைக்கும். அந்த பர்టిక్యులர் மேக்ஸிமா கிடைக்கும். இப்போ இங்க 5 x5 and x4 சப்ஸ்டிடியூட் பண்ணா எனக்கு இருக்கிறதுல அப்சல்யூட் மேக்ஸிமா அப்சல்யூட் மினிமா கிடைக்கும். இது ஒரு கதை முடிஞ்சிருச்சு. இங்க இது மேக்ஸிமமா மினிமமான கிராஃப் இல்லாதப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இந்த டாபிக்கோட நோக்கமே கிராஃப் கொடுக்கவே இல்லை. y கொடுத்துருக்காங்க. அவனோட மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் வேணும். நான் கிராஃப்லாம் எக்ஸாம்ல வரைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள். அடுத்து நம்ம போட போறது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இல்ல இதோட அர்த்தம் என்ன? d by dx of dy by dx. அதாவது அந்த ஸ்லோப் எப்படி சேஞ்ச் ஆகுது? முதல்ல ஸ்லோப்ங்கிறவன் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மட்டும்தான் அவன் கான்ஸ்டன்டா இருக்க முடியும். இங்க ஸ்லோப் இஸ் நாட் a கான்ஸ்டன்ட். அத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்லோப் இஸ் நாட் a கான்ஸ்டன்ட் ஹியர். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மட்டும்தான் அவன் கான்ஸ்டன்டா இருக்கணும். மீதி நோ. இப்போ இங்க அவனோட சேஞ்ச் எப்படி இருக்கு? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப். அந்த ஸ்லோப்புங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகுது அதை நோட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாயிண்ட் அனலைஸ் பண்ணலாம். பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் அனலைஸ் பண்ணுவோமா? சோ இப்போ இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல இந்த இடத்துல எனக்கு ஸ்லோப் ஃபிளாட்டா இருக்கு. ரைட்? சோ இந்த இடத்துல இல்லைன்னா நம்ம மட்டும் கொஞ்சம் பெருசா வரைஞ்சுக்கலாம். லெட்ஸ் சே எனக்கு இப்படி இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன். இங்க ஸ்லோப் 0 சொல்லியாச்சு. ஸ்லோப் 0. இவனுக்கு கொஞ்சோண்டு முன்னாடி கொஞ்சோண்டு பின்னாடி ஸ்லோப் எப்படி இருக்குன்னு பாப்போமா? இங்க கொஞ்சோண்டு முன்னாடி, இங்கிட்டு கொஞ்சோண்டு பின்னாடி பார்த்தா, so this is negative slope, this is positive slope. கரெக்டா? ஏன்னா இங்க ஆங்கிள் வந்து அப்டியூஸ், இங்க ஆங்கிள் அப்டியூஸ், இங்க அக்யூட். அப்ப என்ன அர்த்தம்? இது நெகட்டிவ் ஸ்லோப், இது பாசிட்டிவ் ஸ்லோப். அப்போ ஸ்லோப்போட நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? மீனிங் என்ன? நான் இப்படி கீழே இறங்கி மேல போகும்போது எனக்கு the value is going from negative to positive. So meaning என்ன? இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்லோப்போட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா? அப்போ if this is positive, இங்க நான் எதை அனலைஸ் பண்றேன் பாருங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப். ஸ்லோப்போட நேச்சர் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். நான் எக்ஸ் நகர்ந்து 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 ரைட் சைட்ல நகர்ந்து நகர்ந்து போகும்போது எனக்கு ஸ்லோப் எப்படி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு? ஸோ இந்த இடத்துல ஸ்லோப் நெகட்டிவா இருக்காம்பா. கொஞ்சம் ரைட் சைடு போறேன்னா ஸ்லோப் 0. இன்னும் கொஞ்சம் ரைட் சைடு போறேன்னா ஸ்லோப் பாசிட்டிவ். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இந்த டி ரெப்ரசென்ட் பண்றது டிஎக்ஸ் என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப். ரைட்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் எனக்கு பாசிட்டிவ்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல எனக்கு கிடைக்கக்கூடியது மினிமம்.
ரைட் எனக்கு பாசிட்டிவ்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல கிடைக்கக்கூடியது மினிமம் இதுவே டாப் மோஸ்ட் பாயிண்ட் எடுத்து பார்ப்போமா நம்ம சோ நம்ம ஒரு டாப் மோஸ்ட் பாயிண்ட் எடுத்து பார்க்கிறோம் சோ இந்த பாயிண்ட நான் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது இங்க ஸ்லோப் 0 எஸ் அண்டர்ஸ்டுட் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் இங்கிட்ட ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் சோ இங்க பாருங்க theta is acute angle slope positive இது 0 இங்க with respect to horizontal எனக்கு theta is obtuse angle so இங்க slope is negative so இந்த பாயிண்ட்ல d by dx of dy by dx நான் எடுத்து பார்க்கும்போது d by dx of dy by dx right so positive ல இருந்து negative which is decreasing slope ஓட value decrease ஆயிட்டே இருக்கு நான் ரைட் சைடு நகர எனக்கு ஸ்லோப் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது no it's பாசிட்டிவ்ல இருந்து 0ல இருந்து இப்ப நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு so rate of change of slope is negative அப்ப இதோட மீனிங் maximum right this is maximum so இப்படித்தான் ஒரு கர்வோட மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த டயகிராம மறந்துருங்க இங்க இந்த டயகிராம் வரைஞ்சதுக்கு காரணம் என்ன இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியணும் சோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அந்த ஈக்குவேஷன்ல எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸ்டெப் 1 டிஃபரன்ஷியேட்டட் ஈக்குவல் டு 0 அப்போ லொகேஷன் கிடைச்சிரும் இந்த இடத்துல மேக்ஸ் இந்த இடத்துல மினிமம் லொகேஷன் கிடைச்சிரும் அது ஆனா அதுல எது மேக்ஸிமம் எது மினிமம்னு தெரிய வராது ஜஸ்ட் லொகேஷன் ஆஃப் மேக்ஸிமம் மினிமம் மட்டும் தான் கிடைக்கும் ரெண்டாவது அகைன் டிஃபரன்ஷியேட்டட் திருப்பி அதை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஐதர் பாசிட்டிவா வந்ததுன்னா அங்க மினிமம் இருக்குன்னு அர்த்தம் ஸ்லோப் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்ப மேல இருந்து கீழே வந்து திருப்பி மேல போனாதான் இன்க்ரீஸ் ஆகும் சோ இட் இஸ் மினிமம் இப்ப ஸ்லோப் எனக்கு டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம் கீழே இருந்து மேல போயிட்டான்பா திருப்பி இப்ப மேல இருந்து கீழே வரப்போறான் சோ ஸ்லோப் எனக்கு அந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுது அப்போ மேக்ஸிமம் ரைட் அந்த பாயிண்ட்ஸ்ல மேக்ஸிமம் இப்போ ஸ்டோரி என்னன்னா ஓவராலா சம்மரைஸ் பண்ணிடுவோமா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் so first y is equal to f of x கொடுத்திருப்பாங்களா so அப்போ this is the given equation so step 2 y dash is equal to f dash of x equal to 0 போட்டா உங்களுக்கு இதுல இருந்து கிடைக்கிறது என்ன x1 x2 and so on இதெல்லாம் என்னது location of maxima or minima லொகேஷன் ஆஃப் மேக்ஸிமா ஆர் மினிமா உங்களால பொசிஷன்ஸை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் ஆக்சுவல் வேல்யூஸ் உங்களுக்கு தெரியாது முடிஞ்சிருச்சு தேர்ட் பாயிண்ட் என்னன்னா y டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும் y டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும் ரைட் ஃபர்ஸ்ட் இது பாசிட்டிவ் வருதுன்னு வச்சுப்போம் at some values of x ரைட் இது x1 இருக்கலாம் அதாவது y டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நேரா பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் வரலாம் இல்ல இட் will be a function of x இந்த x1 தூக்கி அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ்னு வருது இந்த x2 தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பாசிட்டிவ்னு வருதுன்னு வெச்சுப்போம் இதோட மீனிங் என்ன curve is minimum at in that particular x right அடுத்தது அதேதான் ஸ்டெப் 3 subdivision b இது நெகட்டிவ்னு வருது at some other value of x இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல curve எப்படி இருக்கும் is maximum at this x right so இத வச்சு தான் maximum minimum நீங்க கண்டுபிடிக்கணும் differentiation equal to 0 இப்போ ஃபைனலா one thing என்னன்னா அந்த maximum value என்னன்னு கேட்பாங்க max value அதுக்கு நீங்க y is equal to f of x max அதே மாதிரி minimum value y is equal to f of x minimum so நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் பொசிஷன் எந்தெந்த இடத்துல மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துல மினிமம் அதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம் அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ஸ்ல எனக்கு மேக்ஸிமம் மினிமம் மாறி மாறி வரலாம் so that is இந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே லொகேஷன் பொசிஷன் ஆஃப் மேக்ஸிமம் மினிமம் அந்த மினிமம் வேல்யூ என்ன அந்த மேக்ஸிமம் வேல்யூ என்ன அதுக்கு ஒரிஜினல் ஈக்குவேஷன்ல இந்த கண்டுபிடிச்ச x நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்
So this is maximum minima oda story. The base பண்ணி questions வர்றதுக்கு chances இருக்கு. Okay, let's try some questions. Maximum minima இருக்கான்னு பாப்போம். இருந்ததுன்னா we can do. Okay, integration we can do it in next session. சரி, இன்டகிரேஷன் முடிஞ்சாச்சா? இன்னைக்கு மீதி இருக்கிற இன்டகிரேஷன் அண்ட் வெக்டார்ஸ் நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். இன்னைக்கு மீதி இருக்கிற ஒரு சில ஷார்ட்டா டாபிக்ஸ், குட்டி குட்டி டாபிக்ஸ். ஸோ பேசிக்கா கிராஃப்ஸ் எல்லா டைப்பும் பார்த்தாச்சு. ட்ரிக்னாமெட்ரி பார்த்துருக்கோம், டிஃபரன்சியேஷன் பார்த்துருக்கோம், ஃபார்முலாலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நவ் லாக். ஸோ லாகோட ஒரு சில ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ். ஸோ லாக் ஏ பிளஸ் லாக் பின்னு இருந்ததுன்னா அதை லாக் ஆஃப் m into a into b அப்படின்னு நீங்க மாத்தி எழுதிக்கலாம். லாக்ல தனித்தனியா பிளஸ் இருந்ததுன்னா அதை தூக்கி மல்டிப்ளிகேஷன்ல போட்டுக்கலாம். டிவிஷன்லயும் அதே மாதிரி தான். a minus b, m minus n இருந்ததுன்னா m by n. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு என்னன்னா log of m plus n இருந்ததுன்னா அதை மாத்தி log of mn அப்படின்னு எழுதி வச்சிருவாங்க. தப்பு, அப்படி எழுதக்கூடாது. log மொத்தமா log m plus log n தனித்தனியா இருக்கும்போது log mn அப்படின்னு எழுதிக்கலாம். log m plus log n தனித்தனியா இருந்தா you can write it as log mn. பட் log குள்ளற பிளஸ் இருந்தா அது எதுவுமே பண்ணவே முடியாது, அது அப்படியே தான் இருக்கணும். you can't do anything about it. அடுத்தது அதே மாதிரி மைனஸ், இது பவர். பவர்ல இருக்கிறத நம்ம கோஎஃபிஷியன்ட்டா கொண்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். log m to the power n, n தூக்கி நான் முன்னாடி எழுதிட்டு log m, n log m எழுதிக்கலாம். கரெக்ட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதுல ஒரு சில ப்ராப்ளம் போடுவோமா? இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட். சவுண்ட் இன்டென்சிட்டிக்கு நான் ஃபார்முலா கொடுத்துட்றேன் பாருங்க. லவுட்னஸ் is equal to 10 log i2 by i1. சவுண்டோட லவுட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டெசிபிளுக்கான ஃபார்முலா அது. Right, so intensity level of a sound is 30 decibels. Okay, originally நமக்கு இருந்தது 30 decibels. If the intensity is increased by a factor of 100, the new intensity level will be. இப்போ originally loudness நமக்கு 30 decibels இருக்கு. Right? So அப்போ new என்ன பண்றாங்க? 30 plus புதுசா இங்க increase ஆகிறது delta L அப்படின்னு வச்சுப்போம். L1 plus புதுசா எனக்கு increase ஆகிற ஒரு ஃபேக்டர். அந்த இன்க்ரீஸ் ஆகிற ஃபேக்டர் என்ன? டெல்டா எல். எப்படி கண்டுபிடிக்கலாம் நாம? 10 log எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? இன்க்ரீஸ்ட் பை a factor of 100. இன்டென்சிட்டி வந்து by a factor of 100 இன்க்ரீஸ் ஆகுது. So what is the meaning? I2 is equal to 100 times I1. ஒரிஜினலா எவ்வளவு இருக்குதோ அதுல 100 times நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது இன்டென்சிட்டி. அப்போ I2 by I1 is equal to 100 வருமா? So log of I2 by I1 க்கு பதிலா 100 போட்டுக்கலாம். எப்படி எழுதலாம்? 10 log 10 square. Right? இப்போ இந்த 2 முன்னாடி வந்ததுன்னா 20 log 10. ஆக்சுவலா log ஓட மீனிங் ஆக்சுவலா என்னன்னா log 10 to the base 10. இங்க அந்த ஃபார்முலாவை எழுதி இருக்கணும். We'll do that formula. Log a to the base a is equal to 1. Right? அதே மாதிரி log 1 to the base a is equal to 0. Right? இது log ஓட ஃபார்முலா. இது ரெண்டு எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலையும் கீழையும் சேம் நம்பர் இருந்ததுன்னா 1 ன்னு வந்துரும். அண்ட் இந்த லாக்ன்ற வார்த்தைக்கோட டிஃபால்ட் மீனிங் என்னன்னா log base 10 ன்னு அர்த்தம். ரைட்? லாகோட பேசிக் டிஃபால்ட் அர்த்தம் இட் இஸ் பேஸ் 10. நமக்கு ரெண்டு லாகரிதம்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸ்டாண்டர்டா. ஒன்னு log base 10, இன்னொன்னு log base e. ஈங்கிறத நேச்சுரல் லாகரிதம் சொல்றது. log base 10 தான் ஜஸ்ட் log. ரைட்? log முடிஞ்சிருது. log base 10 இன்னொன்னு log base e. இத ln நேச்சுரல் லாகரிதம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங் தான் 2.303 log 10. the conversion factor இங்க இருக்கு 2.303 log 10. இப்போ log a base a 1. அந்த ரூல் படி
if you check log 10 to the base 10 இது 1 ஆயிடும் which is 20. அப்ப எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 20ங்கிறது தான் டெல்டா எல். ஸோ அப்ப ஃபைனல் ஆன்சர் இஸ் 30 plus 20. ஸோ 50 இஸ் ஆர் ஆன்சர். ஸோ 50ங்கிறது தான் நம்ம ஆன்சர். இட் இஸ் 50 டெசிபிள்ஸ். அப்போ 20 டெசிபிள் இன்க்ரீஸ் ஆகுது. ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்களேன். எனக்கு 20 டெசிபிள் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி எவ்வளவு சேஞ்ச் ஆகுது? 100 டைம்ஸ். 100 மடங்கு இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனாதான் எனக்கு 20 டெசிபிள். 10 டெசிபிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சவுண்டோட வேல்யூ லவுட்னஸ் 10 டெசிபிள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது அர்த்தம் என்ன? இன்டென்சிட்டி இஸ் இன்க்ரீசிங் பை 10 டைம்ஸ். 10 யூனிட் டெசிபிள் இன்க்ரீஸும் 10 டைம்ஸ் இன்டென்சிட்டியும் ஒன்று. ஸோ அந்த டிஃபரன்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். அண்ட் எஸ், பவரோட ரூல்ஸ் ஆஃப் பவர். பவர் ஆஃப் எனி நான் நம்பர் 0, அதோட ஆன்சர் வில் பி 1. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் 6th 7th பேசிக் மேத். ஒரு ரீகேப் போட்டுடலாம். எனி நம்பர் raised to the power 0, அதோட வேல்யூ 1 அப்படின்னு வந்து நிற்கும். எனி நம்பர் raised to the power 0 will be 1. So 1, 1, 1 and so on. Any number to the power infinity, அதோட வேல்யூ infinity. So infinity, 1 by infinity. Right? It is equal to 0. Denominatorல infinity வந்தா அதை நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். Any number to the power infinity is infinity. Denominatorல infinity வந்தா 0, obviously. Power rule. So x to the power n into x to the power m, m plus n. அதே மாதிரி x to the power n by x to the power m is equal to x to the power n minus m அப்படின்னு எழுதிக்கலாம். Next, x to the power m n the whole power m. So இதை எப்படி எழுதலாம் பாருங்க? x to the power n the whole to the power m. So இதை x to the power m into n இப்படி எழுதணும். இப்ப லாஸ்ட் x to the power n to the power m. இங்க இந்த mங்கிறது பேஸ் பவர், ரெண்டுத்துக்கும் சேர்த்து காமனா இருக்கிறது. பட் கீழே எனக்கு m வந்து n-க்கு மட்டும்தான் பவரா இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். இங்க m is for the whole number. அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்க mங்கிறது n-க்கு மட்டும்தான். இதை எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. நம்ம அப்படியே தான் வைக்கணும். Right? So no changes allowed. So look for the brackets. அந்த brackets பார்த்து கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணணும். இதுல மிஸ்டேக் பண்ணிட கூடாது. அண்ட் இது நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டியது. இந்த கூலும்ப விட்டுருங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்க மெமரைஸ் பண்ணணும். ஐ திங்க் இது ஆல்ரெடி நம்ம யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்லேயே பார்த்துருப்போம். ப்ரிஃபிக்ஸஸ், this one second. ஸ்கொயர் ரூட். ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட்டோட பேசிக்ஸ். y is equal to x ஸ்கொயர் அப்படின்னா root of y equal to x அப்படி எழுதிக்கலாம். திஸ் இஸ் பேர் பேசிக். ரெண்டாவது, ஒரு நம்பரை நம்ம 2 தடவை ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணா இட்ஸ் கோயிங் டு பிகம் எக்ஸ். கரெக்ட் தானே? ரூட் எக்ஸ் இன்டு ரூட் எக்ஸ் இஸ் எக்ஸ். அப்ப எக்ஸ்க்கு பதில் நான் ரூட் எக்ஸ் இன்டு ரூட் எக்ஸ் மாத்தி போட்டு மேனிபுலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல மேனிபுலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் பாருங்க? எக்ஸ் டு த பவர், இங்க 1 பவர் 1/2 இருக்கா? ஸோ விச் இஸ் 1 + 1/2 3/2 அப்படின்னு வரும். 1 + 1/2 3/2. ஸோ பவருங்கிறத நம்ம 1/2ல கூட சொல்லிக்கலாம். 1/2 is equal to x. ரைட்? ஸோ y to the power 1/2 is x. அந்த பக்கம் இருக்கிற 2 இந்த பக்கம் பவர்ல வரணும்னா இன்வர்ஸ் ஆயிடும். ரைட்? ஸோ x power 3/2. இங்க which is just x. root x into root x is x. ரைட்? இங்க x to the power 1/2 minus 1. இங்க டினாமினேட்டர்ல -1 இருக்கு, which is x to the power -1/2. ரைட்? இதை சால்வ் பண்ணணும்னா மேத்தமேட்டிக்கலா இப்படி கூட பண்ணிக்கலாம். ரூட் எக்ஸ் பை எக்ஸ் எப்படி எழுதலாம்? ரூட் எக்ஸ் பை ரூட் எக்ஸ் இன்டு ரூட் எக்ஸ். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/√x. ரைட்? எக்ஸ் டு த பவர் -1/2. ரைட்? அடுத்தது இங்க எக்ஸ் டு த பவர் 1/2 -2, which is 1 - 4/2 -3/2. Right? X to the power -3/2.
again இதையும் நம்ம solve பண்ணா root x by x square, which is root x by x dot x, which is root x by x into root x into root x, ting ting, cancel 1 by x root x. இப்படிதான் எழுதணும்னு இல்ல, நீங்க நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கேன்சல் பண்ணணும்னா நீங்க இப்படி எல்லாம் மாத்தி மேனிபுலேட் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் டே. இங்க 2 minus 1 by 2 x to the power 3 by 2. கரெக்டா? ஏன்னா 2 இங்க இருக்கு, ரூட் டினாமினேட்டர்ல இருக்கு. so minus 1 by 2, so 3 by 2. இது x to the power 2 whole power 1 by 2. கேன்சல் ஆயிடுச்சா? just x. இது பாருங்க x by root x. இதுதான நிறைய உங்களுக்கு தேவைப்படும். x to the power 1 by 2. x by root x தான் எக்கச்சக்கம் உங்களுக்கு தேவைப்படும். சேம் சிம்பிள். x by root x is root x by root x, just root x. நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. x square into root x, x to the power 2 plus 1 by 2, which is x to the power 5 by 2. So இது எல்லாத்துலயும் நீங்க proficient ஆகணும். இதெல்லாம் படிக்கிற விஷயம் இல்ல, practice பண்றது. You should become proficient. இது நம்ம பார்த்தாச்சா? இதெல்லாம் பேசிக் ஸ்டஃப். questions இதில் ஆட் பண்ணியிருக்கேன். you can practice all these questions. இப்போ ஒரு சில miscellaneous topics பார்த்துடலாம். பாருங்க, மேஜரா இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. let's do some miscellaneous questions. The amplitude of an SHM reduces to 1/3 in the first 20 seconds. Then in the first 40 seconds, amplitude becomes. So, நம்ம இனிஷியலா ஆம்ப்ளிடியூட A1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இனிஷியல் ஆம்ப்ளிடியூட். So, முதல் 20 செகண்ட்ஸ்ல it reduces to 1/3. அப்போ நமக்கு 20 செகண்ட்ஸ்ல எனக்கு எவ்வளவு ஆகுது? A2 becomes A1 by 3. கரெக்டா? இனிஷியலா எனக்கு A1 இருக்கு. 20 செகண்டுக்கு அப்புறம் A2 என்ன ஆகுது? A1 by 3, 1/3 மாறி போகுது. இப்போ அதே மாதிரி நான் A2ல ஆரம்பிக்கிறேன். ஆஃப்டர் 20 செகண்ட்ஸ் எனக்கு A3 என்ன இருக்கணும்? A2 by 3. ஒரிஜினலா 20 செகண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்ததோ அதுல 1/3 மாறணும் இல்லையா? இப்போ இந்த A2ஓட வேல்யூ A1 by 3 இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். implies A3 is equal to 1 by 3 of A1 by 3, which is A1 by 9. Right? So A3 is A1 by 9. So original amplitude எவ்வளவு இருந்ததோ அதுல 1 by 9 times வந்து முடிஞ்சிரும். Question over. A wire of length and resistance 100 ohms is divided into 10 equal parts. First 5 parts are connected in series, while the next 5 parts are connected in parallel. Right? Mother 5 parts are connected in series and the next 5 parts are connected in parallel. The two combinations are again connected in series. The resistance of the final combination is. இங்கிட்டு நீங்க எலக்ட்ரிசிட்டி பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும்ன்ற அசம்ஷன்ல இந்த क्वेश्चனை போட்டுறலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு லென்த் L and 100 divided into 10 parts. So அப்போ each value எனக்கு 10 இருக்கணுமா? Total resistance is 10 ohms. அதை நம்ம 10 equal parts ஆ பிரிக்கிறோம். So அப்போ individual resistorோட value will be 10 ohms. ரெண்டாவது 5 parts are connected in series. So 5 parts are connected in series. The next 5 parts are connected in parallel. The question என்ன? The two combinations are again connected in series. The final combination resistance. இப்போ இதோட மொத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் கேள்வி. இங்க எல்லாத்தோட வேல்யூவும் சேம். ரைட்? 10. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்?
5 into R. கரெக்டா? ஒரு பார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் R. No. சரில விடுங்க. ஸோ டயக்ராம், ஒரு பார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் R. அப்ப 5 பார்ட்ஸோட ரெசிஸ்டன்ஸ் 5R. ரைட், சீரீஸ்ல இருக்கிறது. ஸோ இங்க 50 வந்துருமா ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸோட காம்பினேஷன் வந்து 50 அப்படின்னு வந்துடும். பேரலோட காம்பினேஷன் என்ன வரும்? அதை மட்டும் நம்ம நேரா சால்வ். என்னல இது ஏதோ ஆயிடுச்சுல என் போர்டுக்கு. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் 5 பார்ட்ஸ் 50. இது வந்து அந்த சீரீஸ் காம்பினேஷனோட ஈக்குவலண்ட். அதுக்கப்புறம் நம்ம அந்த 5த்துக்கும் பேரலல் காம்பினேஷன் போட்டோம் இல்லையா? ஸோ 1/10 1/10 1/10. ஸோ 5/10 வரும். ஸோ 1/2 ரிவர்ஸ் போட்டோம்னா 2. ஸோ அதோட காம்பினேஷன் வந்து 2 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ திஸ் இஸ் A and this is B. ஸோ 52. ஸோ ஃபைனல் ஆன்சர் would be 52. Let's try this question. இது ஃபுல்லா ரேஷியோ பேஸ் பண்ண கொஸ்டின் பாருங்க. The interference pattern is obtained with two coherent light sources of intensity ratio n. In the interference pattern, the ratio I max minus I minimum, I max plus I minimum will be. So maximum minimum கான ஃபார்முலா இருக்கு. நமக்கு தேவை என்ன? max minus minimum by max plus minimum. Original intensity ratio I1 to I2 is n கொடுத்திருக்காங்க. So I1 by I2 is equal to n. அது நமக்கு ஆல்ரெடி இருக்கு. Right? So இப்போ இதில இருந்து what you can say is I1 by I2 அதோட whole root is equal to root of n. Done. இப்போ max and minimum இருக்கு. இங்கே we need max plus minimum. இப்போ I max first simplify பண்ணிக்கலாமா? I max is equal to root of I2 நான் காமனா வெளியே எடுத்தா root I1 by root I2 plus 1 அப்படின்னு ஆகுமா? The whole square. இல்ல இது மட்டும் புரியுதா பாருங்க. இங்க என்ன பண்ணிருக்கோம்? We are trying to change it in a ratio. எனக்கு ரேஷியோ கொடுத்திருக்காங்க இல்லையா? இங்க I1 to I2 ரேஷியோ क्वेश्चनல n இருக்கிறதுனால இத நம்ம ரேஷியோவா மாத்த ட்ரை பண்ணிக்கலாம். சோ நான் I2 இங்க இருந்து காமனா வெளிய எடுத்தேன்னா root of I1 by I2 plus I1 வந்துரும். அதே மாதிரி I minimum அதையும் root of I1 into root of I1 by root of I2 minus 1. Root of I1 by root of I2 minus 1. இப்போ இது ரெண்டுத்தையும் தூக்கி ஒரிஜினல் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணணும். max minus minimum. So I max minus I minimum by I max plus I minimum equal to max என்னது? root of I1 into root I1 plus root I2 plus 1. The whole square minus root I1 plus root I2 minus 1. The whole square. Denominator la same I max plus minimum root I1 plus root I2 plus 1 whole square minus root I1 கீழ plus I1 into root I1 plus root I2 minus 1 the whole square. Okay. இங்க நம்ம I1 காமனா வெளிய எடுத்து கேன்சல் பண்ணலாம். சோ இங்க இருக்கிற எல்லாத்துலயும் I1 காமனா வெளிய எடுத்து கேன்சல் பண்ணா ரிசல்ட் என்ன வரும்? டிங் 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 கேன்சல் ஆயிடுச்சா? சோ நெக்ஸ்ட் I1 plus I2 க்கு பதிலா root n சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. It becomes so simple. n1 plus 1 the whole square minus n1 minus 1. n தானே? n minus 1 the whole square divided by n plus 1 the whole square plus n minus 1 the whole square. இதை இவ்வளவு பெருசா போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஷார்ட்ல கூட போட்டுடலாம். பட் இங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறத விட நம்மளோட எம்பசிஸ் ப்ரொசீஜர் ரேஷியோ பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க
that's the priority. இங்க நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. I mean interest ஆன்சர் நோக்கி தான் போயிட்டு இருக்கு, பட் அதை விட you should learn the procedure. Root. Right. So இப்போ a plus b the whole square, இதுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல பசங்களா? a plus b the whole square minus a minus b the whole squareனா உங்களுக்கு நியூமரேட்டர்ல a square plus b square இங்க பிளஸ்ல இருக்கும், அங்க a square b square மைனஸ்ல இருக்கும். இதோட ரிசல்ட் இஸ் 4 root n into 1. கரெக்டா? இங்க you'll have 2 root n minus of minus 2 root n. So 4 root n ஆன்சர் வந்து நிக்கும். டைரக்டா சால்வ் பண்ணி எழுதியாச்சு நம்ம. 4 root n divided by இங்க 2n 2 root n minus 2 root n cancel ஆயிடும். ரிமைனிங் எது உங்களுக்கு அப்படியே இருக்கும். என்னது? n plus 2. Right? இல்லையே, n plus 1 plus n plus 1. Okay. 2n plus 2. 2n plus 2. Right. So 2 காமனா வெளிய எடுத்தோம்னா 2 root n by n plus 1. So this is the answer. 2 root n by n plus 1. Option D. Right? இந்த ப்ராப்ளம்ல பேசிக் ரேஷியோ மேனிப்புலேஷன். இங்க ட்ரஸ்ட் மீ, இவ்வளவு பெருசா போட தேவையில்ல, சிம்பிளா கூட போட்டிருக்கலாம். பட் ரேஷியோவை எப்படி மேனிப்புலேட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியணும். ரைட்? So answer is option D. 2 per day. Good. Good boys. Transformer based பண்ணா இன்னொரு ratio based question. பாருங்க. An ideal transformer, the turned ratio is NP by NS. அது 5 இல்ல, secondary. So primary to secondary ratio நமக்கு எப்படி இருக்கு? 1:2 ல இருக்கு. Okay, primary to secondary. The ratio of VS to VP, secondary voltage to primary, இதுவும் S, secondary voltage to primary voltage is equal to, the symbols carry. Okay, simple. VP to VS. So ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸோட அதே ரேஷியோல தான் வோல்டேஜ் இருக்கும், கரண்ட் இன்வர்ஸ் ரேஷியோல இருக்கும். So VP to VS is 1/2, VS to VP is 2:1. Simply the direct straightforward question. Two solid conductors made up of same material have the same length and same resistance. One of them has a circular cross section A1, another one has a circular cross section A2. The ratio A1 to A2 is, so avangaloda resistance same, same material, length same. Adu R1 by R2 is rho 1 L1 by A1 by rho 2 L2 by A2. இதுல same material, அப்போ rho same, same length, R1 same. எல்லாத்தையும் cancel பண்ணி பார்க்கும்போது 1 is equal to A2 by A1. So A2 by A1, A1 by A2, just same. Shape வேற வேற இருந்தாலும் magnitude of area is same. வேற ஏதாவது? Two bulbs whose resistances are in the ratio 1:2 are connected in series. The power dissipated in them has the ratio of. So power dissipated formula இருக்கடே. Yes, சக்தி பார்க்கலாம்டே, பட் அதுல கொஞ்சம் டீடைல்டா இருக்கும். நம்ம ரே ஆப்டிக் செஷன் நீங்க பாத்தீங்கன்னா it will be more towards JEE. போர்டு எக்ஸாம்ஸ்க்கு டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் நீங்க பார்க்கலாம், பட் அதுல கொஸ்டின்ஸ், போர்டு எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் எதுவும் சால்வ் பண்ணிருக்க மாட்டேன். பட் ஸ்டில் கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், பேசிக் ஃபார்முலாஸ் பத்தி, ப்ராப்ளம் சால்விங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எஸ், யூ கேன் ஸ்டில் வாட்ச். ஃபார் கான்செப்ட்ஸ், பேசிக் டெரிவேஷன்ஸ், ஏன்னா போர்ட்ல டெரிவேஷன்ஸ் கேட்பாங்க. அதனாலதான் இப்போ ஜேஇலையும் நீட்லயும் உங்களுக்கு அவ்வளவா டெரிவேஷன்ஸ் வரவே வராது. அந்த டெரிவேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அந்த ஃபார்முலாவை எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம், அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் அந்த டெரிவேஷன். பிளஸ் போர்டு எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் யாராவது எழுதுறீங்கன்னா அந்த டெரிவேஷன் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்.
ஸோ ஓவரால் டெரிவேஷன்ஸ் படிக்கிறது நல்லது தான். அதனால தான் எந்த ஒரு செஷனாக இருந்தாலும் முடிஞ்ச அளவு டெரிவேஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுறது. யூ கேன் ஸ்டில் வாட்ச். ஸோ த பவர் டிசிபேட்டட் சீரீஸ் சர்க்கியூட்ல பவர் ஃபார்முலானால I²R, ரைட்? கரண்ட் சேமா இருக்கிறதுனால P is directly proportional to R. அப்ப P1 by P2 is equal to R1 by R2, which is 1 by 2. Answer is 1 by 2ங்கிறது தான் ரேஷியோ. இது ஒரு ப்ராப்பர் கொஸ்டின்ல, சூப்பர் கொஸ்டின். போடுங்க பாப்போம். Frequency of light becomes double, then the maximum kinetic energy of the electron will be. இது என்ன கான்செப்ட்னு சொல்ல முடியுமா? இது எந்த கான்செப்ட் கீழே வருது? எந்த சாப்டர்ல எந்த கான்செப்டுக்கு கீழே வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வேணா ஹிண்ட் தரேன். மாடர்ன் பிசிக்ஸ் அதுக்குள்ளார வர ஒரு பர்டிகுலர் டாபிக். ஸோ நமக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் எலக்ட்ரோ மேக்னடிசம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ரே வேவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாடர்ன் பிசிக்ஸ்னு ஒரு டாபிக் ஆரம்பிக்கும். அந்த மாடர்ன் பிசிக்ஸ்ல ஒரு பர்டிகுலர் சாப்டர்ல இருக்கிற கொஸ்டின் இது. என்னன்னு யோசிச்சு பாருங்க பாப்போம். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ரைட்? So this is a question from photoelectric effect. So அதோட ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் என்ன? H nu naught is equal to work function plus kinetic energy. ரைட்? எனக்கு கொடுக்கிற எனர்ஜி பாதி கிடையாது, ஒரு பார்ட் ஒர்க் ஃபங்க்ஷனா யூஸ் ஆகும், மீதி இருக்கிறது கைனடிக் எனர்ஜியா போகும். தட்ஸ் த பேசிக் ஐடியா, ஐன்ஸ்டைன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இங்க if the frequency of light becomes double, இது இனிஷியல் சிச்சுவேஷன், நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். H into nu 1, இங்க இனிஷியல், இது ஸ்டாண்டர்ட், சேஞ்ச் ஆகாது. If the frequency of the light becomes double, then the maximum kinetic energy H nu 2 is equal to phi naught plus K2. So இதுதான் ரெண்டு ஈக்குவேஷன். அந்த K2க்கும் K1க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான். இப்போ இந்த nu 2 என்ன ஆகுது? H into 2 nu 1. H into 2 nu 1 equals phi naught plus K2. இப்போ எனக்கு இந்த frequency டபுள் ஆச்சுன்னா சோர்ஸோட எனர்ஜி டபுள் ஆகுது, ரைட்? ஃப்ரீக்வன்சி டபுள் ஆகும்போது இன்சிடென்ட் ரேடியேஷனோட எனர்ஜி டபுள் ஆகுது, லிட்டரலி. அப்ப கைனடிக் எனர்ஜி எக்ஸாக்டா டபுள் ஆகுமா? டபுள் ஆகிறத விட கொஞ்சம் கம்மி ஆகுமா? ஐ மீன் நாட் எக்ஸாக்ட்லி டபுள், ஸ்லைட்லி லெஸ் தேன் டபுள், இல்ல மோர் தேன் டபுள், டபுளை விட அதிகமாகுமா? ஆர் சொல்ல முடியாது சார், வி நீட் மோர் டேட்டா. வாட் கேன் பி தி ஆன்சர்? மனு, ஹாய் மனு, குட் மார்னிங். என்ன ஆன்சர் வருது யோசிச்சு பாருங்களா. இந்த மாதிரி क्वेश्चंस வரும்போது டைரக்டா ஃபார்முலா வச்சு நீங்க சொல்ல முடியாது, சொல்லலாம், பட் யூ நீட் சம் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். யோசிப்போமா? எப்பவுமே ஒரு வேரியபிள் இல்லாத क्वेश्चन வருதுன்னு வச்சுப்போம், நம்பர்ஸ் இல்லாம வேரியபிள் பேஸ் பண்ணப்பட்ட क्वेश्चंस வருது, எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. ஆர்பிட்ரரியா ஏதாவது ஒரு நம்பரை தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஜஸ்ட் ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பர் தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க, ஆன்சர் வந்துடும். லெட்ஸ் சே நான் என்ன பண்றேன், இனிஷியல் எனர்ஜி வந்து 4ன்னு வச்சுக்கிறேன். ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன எனக்கு? லெட்ஸ் சே 2பா. அப்ப கைனடிக் எனர்ஜி, சரி இது வந்து ரொம்ப சிம்பிளான நம்பரா இருக்கா, கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி விடுவோம். 5 3, அது இன்சிடென்ட் எனர்ஜி 5 ஜூல்ஸ், இல்ல 5 இன்சிடென்ட் எனர்ஜி 5 எலக்ட்ரான் வோல்ட். அதுல 2 எனக்கு ஒர்க் ஃபங்க்ஷனா யூஸ் ஆயிடுது, மீதி இருக்கிற 3 பார்ட் கைனடிக் எனர்ஜியா போகுதுன்னு வச்சுப்போம். எஸ், திஸ் இஸ் பேசிக் ஈக்குவேஷன். இப்ப நெக்ஸ்ட் கேஸ்ல நான் 10 யூஸ் பண்றேன், 10 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் எனர்ஜி நான் இன்சிடென்ட் கொடுக்குறேன். எனக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளவு ஆகுது? 2 will be the work function. அது சேஞ்ச் ஆகாதுல்ல, அது கான்ஸ்டன்ட் ஃபார் a given மெட்டீரியல், அது கான்ஸ்டன்ட். அப்ப இங்க கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கும்? 8. அப்ப ஒரிஜினலையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. வாட் ஹேப்பன்ஸ்? ஒரிஜினலா 3 இருக்கு, இங்க மோர் தேன் டபுள். டபுளை விட ஏன் அதிகமாகுது? ஏன் லாஜிக்கா யோசிச்சு பார்ப்போமே, எதனால ரீசன்? எப்படி சார் டபுளை விட அதிகமாகுதுன்னா, நமக்கு அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் டபுள் ஆகுறது இல்லைல்ல. நான் இன்சிடென்ட் எனர்ஜியை டபுள் பண்றதுனால எனக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் டபுள் ஆகிறது கிடையாது, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ எனக்கு ஒர்க் ஃபங்க்ஷனும் டபுள் ஆச்சுன்னா எக்ஸாக்டா கைனடிக் எனர்ஜியும் டபுள் ஆகும்.
say for example இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன ஆகுது? 2h_1 equals 2phi0 plus 2k1, right? So நான் மொத்தமா டபுள் பண்றேன். இதை எழுதி பக்கத்துல எழுதி கம்பேர் பண்ணிக்கிறேன். அப்ப 2h_1 equals phi0 plus k2. நல்லா பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது கான்ஸ்டன்ட், கரெக்டா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால நான் ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணிக்கலாம், ரைட்? சோ நான் ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணும்போது what will I get? 2k1 plus 2phi0 equals phi0 plus k2. இந்த phi0 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2phi0 minus phi0 கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ 2k1 plus phi0 equals k2. எனக்கு ஒரிஜினலா இருந்த கைனடிக் எனர்ஜியை விட டபுள் ஆயிருக்கு. எஸ், ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இஸ் 2k0. டபுள் ஆனதை விட கொஞ்சம் அந்த phi0 ஒர்க் ஃபங்க்ஷன்ங்கிறதும் சேர்ந்து இருக்கு, ரைட்? சோ இங்க பாயிண்ட் என்னன்னா, இன்சிடென்ட் டபுள் பண்ணிருக்கோம், ஆனா ஒர்க் ஃபங்க்ஷன் டபுள் ஆகாததுனால அந்த மெட்டல் அவனுக்கு தேவையான ஒரு ஒர்க் ஃபங்க்ஷனை மட்டும் தான் எடுத்திருக்கான். மீதி இருக்கிற ரெண்டாவது பார்ட் அதுவும் சேர்த்து கைனடிக் எனர்ஜியா தான் ஆட் ஆகுது. சோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஸ்லைட்லி மோர் தேன் double of the initial energy, right? இது ரொம்ப important conceptual understanding. more than double. உங்களுக்கு இது வெளிய இருந்து பார்க்கும்போது எனர்ஜி கன்சர்வேஷனை வயலேட் பண்ற மாதிரி இருக்கலாம், but that's not right. Still energy conservation is valid. இங்கேயும் எனர்ஜி கன்சர்வேஷன் நமக்கு வேலிடா தான் இருக்கு. All right. Okay, so basic. Actually இன்னைக்கு பேசிக் மேத் தான், பட் பிசிக்ஸ்ல வெறும் மேத் வச்சு நம்ம என்ன பண்றது? So physics as well as math ரெண்டுத்தையும் சேர்த்தே பார்த்தாச்சு. All right பசங்களா, so that's enough for today. மீதி அடுத்த செஷன்ல கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இதுக்கப்புறம் ரெகுலரா நமக்கு வீடியோஸ் வரும், உங்களோட 11th சிலபஸ் கம்ப்ளீட்டா முடிக்கிற மாதிரி. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி டே உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் பிசிக்ஸ் செஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே உங்களுக்கு பிசிக்ஸும் வரும். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ரெகுலரா அட்லீஸ்ட் ரிவிஷன் பர்பஸுக்காக எல்லா வீடியோஸையும் பார்த்து முடிச்சிருங்க. அதை விட ரொம்ப முக்கியம் கொஸ்டின் சால்விங். நான் அதை நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கேன். பசங்களுக்கு படிச்சு முடிக்கிறது தான், படிச்சு முடிக்கிறதுனா ஜஸ்ட் படிச்சுட்டு விட்டுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. தட் இஸ் ஜஸ்ட் 20-25% தான். எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்றீங்களோ அட்லீஸ்ட் ஒரு ஃபார்முலாக்கு 10க்கு மேற்பட்ட கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கணும். அப்படின்னா யுவர் சான்சஸ் ஆர் பெட்டர். இது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இந்த ரிபப்ளிக் டேக்கு we have introduced a new offer day. ஸோ நம்ம 77th ரிபப்ளிக் டே கொண்டாடுறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் டே எப்போ கொண்டாடணும்? 1950. ஸோ 77th ரிபப்ளிக் டே கொண்டாடுறோம் இல்லையா? அதனால வேதாந்துல ஒரு ஆஃபர் போட்டுக்கிறோம். ஸோ நீங்க ஆஃப்லைன் கோர்சஸுக்கு, அண்ட் சொல்றேன் திஸ் இஸ் நாட் ஆன்லைன், ஆஃப்லைன் கோர்சஸ். ஸோ ஆஃப்லைன் கோர்சஸுக்கு அப் டு 77% உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும், ரைட்? ஸோ எந்த ஒரு ஆஃப்லைன் சென்டர்லையாவது நீங்க போயிட்டு என்கொயரி பண்ணுங்க. யூ வில் கெட் அ மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் ஆஃப் 77%. நார்மலாவே ஆஃப்லைன் கோர்சஸ் ஆர் அ பிட் எக்ஸ்பென்சிவ் சைட்ல இருக்கும், பட் ஓவரால் மற்ற இன்ஸ்டிடியூட்ஸை கம்பேர் பண்ணும்போது வேதாந்துல கம்மி தான். பட் அதுலயும் யூ கேன் கெட் அ மேக்ஸிமம் ஆஃப் 77% ஸ்காலர்ஷிப். ஸோ கோ செக் இட் அவுட். நீங்க யூ ஜஸ்ட் வாக் இன். நீங்க எந்த ஒரு ஆஃப்லைன் சென்டருக்கு போனாலும் யூ வில் கெட் டு நோ. ஓகே, ஸோ மேபி நீங்க ஏதாவது கோர்சஸ் என்ரோல் பண்ற ஐடியால இருந்ததுன்னா யூ கேன் செக் தட் அவுட். ரைட் பசங்களா? அண்ட் எஸ், அடுத்த செஷன்ல பார்க்கலாம். Take care. See you. Bye-bye.